செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் அகராதியியல் துறை நடத்துகிற சமகால வழக்குச் சொற்களில் அல்லது வழக்காறுகளில் செவியல் கூறுகள் என்கிற அல்லது இலக்கிய கூறுகள் என்கிற இந்த பயிலரங்கினுடைய இரண்டாவது அமர்வு இக்கால இடப்பெயர்களில் செவியல் கூறுகள் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெயர் சொல் என்றாலே நாம் தொல்காப்பியர் காலத்திலேருந்தே நிறைய விளக்கங்களை பார்க்கிறோம். பெயர் நிலை கிளவி, பெயர் நிலை சுட்டு என்றெல்லாம் நுட்பமாக வேறுபடுத்தி இந்த பெயர் சொற்களை வகைப்படுத்துகிற போது உயர்திணை பெயரே, அகிரிணை பெயரே, விரவு திணை பெயர் என தொல்காப்பியம் அதனை பாகுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்போது திணை அடிப்படையிலே தான் பெயர் சொற்களை தொல்காப்பியம் பாகுபடுத்துகிறது. இந்த பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் இவையெல்லாம் நன்னூல் காலத்துக்கு பிறகு வந்த அறுவகை விளக்கங்கள். தொல்காப்பியர் காலத்தை பொறுத்தவரை உயர்திணை பெயர், அகிரிணை பெயர். அப்போ இந்த ஒழுக்கம் அல்லது பண்பை மையமாக கொண்டு பெயர் சொற்களை பாகுபடுத்துகிற ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். அந்த விரவு திணை பெயர் என தொல்காப்பியம் குறிப்பிடுவதுதான் இருதிணை பொது பெயர் என்று நன்னூல் குறிப்பிடுவதையும் கவனிக்கிறோம். அதற்கு பிறகு வினையால் இணையும் பெயர். தொல்காப்பியர் வினை சொற்களையே தொழிற்பெயர் என்பார். உலகத்தில் எல்லா மொழிகள்லையும் வினைக்கு முக்கியத்துவம் தருவார்கள். தமிழில் தான் வெறும்ப வினையை கூட பெயராக பார்த்து இது தொழிற்பெயர் என சொல்லுகிற ஒரு போக்கு தமிழிலே உண்டு. தமிழை பொறுத்தவரை பெயர் சொல் தான் முதன்மையானது. நான் அடிக்கடி இந்த மாதிரி அரங்குகளை பேசுகிற போது சொல்வது உண்டு. இது மேசையாக இருக்கிறது, இது ஒளிவாங்கியாக இருக்கிறது, திஸ் இஸ் எ மைக், திஸ் இஸ் எ சேர். அது இருக்கிறது அப்படிங்கிற வினைத்தன்மையோடு தான் ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கு கூடிய அனைத்து மொழிகளிலுமே அமைந்திருக்கும். தமிழ் சார்ந்த திராவிட மொழி குடும்பம், தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய வட திராவிட மொழியில் இருக்கக்கூடிய பிராகிருத், பப்ரம்சா, பாலி, இந்த தமிழினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய இந்திய ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கு கூடிய சொற்களில் தான் தமிழினுடைய இலக்கண தாக்கத்தோடு பெயர்கள் மட்டுமே அங்கு வினை இல்லாத தன்மையை நம்ம கவனிக்க முடியும். இது மேசை, இது ஒலிவாங்கி, இது வகுப்பறை, இவர் என் நண்பர், இவர் என் நண்பராக இருக்கிறார், இவர் என் மகனாக இருக்கிறார், அப்படிலாம் நம்ம சொல்றது இல்லை நம்ம மொழியில். அப்போ இந்த வினைத்தன்மை என்பது சொல்லாமலே நமக்கு விளங்கி விடுகிறது. அதனால தான் நான் சொன்னேன், தமிழை பொறுத்தவரை வினையை விட பெயர் சொல் தான் இன்றியமையாததாக தமிழ் இலக்கண அறிஞர்களும் தமிழ் மொழியுமே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறது. நாங்கள் அதனால தான் இந்த விவிலிய மொழிபெயர்ப்பெறுகிற போது அவர் ஹீப்ருலேருந்து மொழிபெயர்த்த போதும், கிரேக்கத்திலேருந்து மொழிபெயர்த்த போதும், ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்த்த போதும் அவர்கள் அந்த இயேசுவானவர் கர்த்தராக இருக்கிறாருமா. இயேசுநாதர் கடவுள்னா முடிஞ்சு போச்சு. அப்போ தான் இயேசுநாதர் கடவுளாக இருக்கிறார். அதனால் பைபிளிக்கல் டிரான்ஸ்லேஷன் அல்லது பைபிளிக்கல் லாங்குவேஜ்னு ஒன்று தனியாக உண்டு. தமிழ் மரபடிப்படையில் நம்ம பார்க்கிற போது அது தமிழில் வராது நண்பர்களே. எழுவாய் வேற்றுமை பற்றி பேசுகிற போது தெளிவாக இது வினையை கொண்டு முடியும், இது பண்பு பெயரை கொண்டு முடியும் என்று முதல் வேற்றுமையிலேயே ஒரு தொடரில் எப்படி எழுவாயும் பயனிலையும் அமையும் என்பதை வேற்றுமையிலேயே தொல்காப்பியர் நுட்பமாக விளக்கி செல்கிறத நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். இப்போ இடப்பெயருக்கு வந்துடுவோம். நீங்கள் செவியல் காலத்து இடப்பெயர்கள் நிறைய ஆய்வுகள் வந்திருக்கின்றன. சிலப்பதிகாரத்தில் நகரங்கள் அல்லது பெயர் சொற்கள், இந்த மாதிரியான நிறைய ஆய்வுகளை நம்ம பார்க்கிறோம். இந்த செவியல் காலத்து பெயர் சொற்கள் 20ஆம் நூற்றாண்டு அல்லது 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற பெயர் சொற்கள் நிறைய உண்டு. நம்ம கடந்த முறையில் அதை பற்றி பேசணும். எயில்பட்டினம்லாம் இருந்துச்சு, பூம்புகார் இருந்துச்சு, காவிரி பூம்பட்டினம், மதுரை நிறைய அப்படியே இருந்தன. அது ஒரு தனி ஆய்வு. நாம் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவியல் காலத்தில் இருந்த பெயர்க்கூறுகள், செவியல் காலத்தில் இருந்த இடைச்சொற் கூறுகள், வினைச்சொற் கூறுகள், செவியல் காலத்தில் இருந்த தொடரியல் கூறுகள். அது எப்படி சார் தொடரியல் கூறுகள் எப்படி இந்த காலத்தில் இருக்க முடியும்? இருக்கிறது. நிறைய சொற்களை நம்ம சொல்லலாம். இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் பெருவளநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. இயற்பெயர் ஊர். நல்லூர் உங்களுக்கு தெரியும். பண்பு அடி, நல் செய், நன்செய், புல்செய், புன்செய். நல்லூர் நல்ல வளமையான நன்செய் நிலங்கள் இருக்கிற ஊர். வளமையான அடுத்தது ஒரு அடை.
அப்புறம் பெருமை மிகுந்த. அப்போ பெரு வள நல் 3 அடைமொழிகளை பார்க்குறோம் அந்த பண்பு தொகையிலேயே. பண்பு தொகை கிளவி அல்லது ஒரு பண்பு தொகை எப்படி வரும்னு எச்சவியல்ல தொல்காப்பியம் பேசுகிற போது அளவில் இருக்கலாம், அது சுவையில் இருக்கலாம், ஒரு பண்பு பெயர் இப்படி இப்படி இருக்கலாம்னு சில விவரணைகளை தருவார். நன்னூல் தான் மையீற்று பண்பு பெயர்னு ஒரு வகையை தரும். மையீற்று பண்பு பெயர் அப்படிங்கிறப்ப இருமை மும்மை அந்த எண்ணு பெயர்கள் எப்படி இருக்கும், பசுமை கருமை தீமை நன்மை அப்படின்னு அந்த வேர் சொல்ல பார்க்காம அந்த மையோடு முடிதல் அந்த அந்த சொல் வடிவத்தை வைத்துக்கொண்டு மையீற்று பண்பு பெயர், அப்புறம் அது மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி விதின்னு படிப்பான். இருபதல் இடையுகரம் ஈயாதல் ஆதிநீடல் அடியகரம் ஐயாதல் முன்னின்ற மெய்தெரிதல் தன்னொற்று ரெட்டித்தல் இனமிகள்லாம் நம்ம விதி படிப்போம். வெறுமை இலை வெற்றிலை அங்கே அந்த வேற அந்த வெறுமைன்னு மையீற்று பெயராக பார்ப்பது நன்னூல் காலத்துக்கு பிறகு தமிழில் வந்திருக்கிற ஆய்வு முறை. நீங்கள் எப்போவுமே நாம் செவியல் இலக்கியங்களை பார்க்கிற போதும் இந்த காலத்து தன்மையை பார்க்கிற போதும் தொல்காப்பியர் இலக்கணத்தோடு பார்ப்பது வேறு, நன்னூலார் காலத்தில் அல்லது அதற்கு பிறகு முத்திவிரியன் காலத்தில் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் இலக்கணத்தில் வந்த கூறுகள் அதெல்லாம் நிறைய மொழியில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. விசாக பெருமாள் ஐயாருடைய அணி இலக்கணம் வந்ததுக்கு பிறகு கூட நிறைய அணிகள் மாறும். அதுதான் நம்ம பாடத்தில் வச்சுருப்போம். தொல்காப்பியர் அது இருக்காது, உள்ளுரைமும் அங்கே இறைச்சி பொருள் மட்டும்தான் இருக்கும். அப்போ நாம் இன்றைக்கு பள்ளியிலே மாணவருக்கு அறிமுகப்படுத்துகிற தமிழ் கல்வியில் இந்த 20 நூற்றாண்டு வளர்ச்சியில் ஒரு தேவையானதை எடுத்தெடுத்து நம்ம ஒரு பகுதியாக வைக்கிறோம். அதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. அதனால தான் நிறைய மொழியியல் வல்லுநர்கள், நிறைய ஐரோப்பியர்கள், நிறைய இந்திய மலையாள மொழியிலறிஞர்கள் கூட சொல்லுவார்கள், தமிழர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் தாய்மொழியில் இலக்கணம் இருக்கிறது, தமிழர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் தாய்மொழியில் இலக்கியம் இருக்கிறது, அந்த கதை அங்கேயே சொந்தமாக இருக்கிறது, நாமெல்லாம் எங்கேயோ இருக்கிற ஒரு ராமசரிதம் அல்லது ராமசரிதா ராம மனசா இப்படியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க இலக்கணத்தை அவங்க மொழியிலே எழுதுறாங்க, அவங்க எழுத்திலே எழுதுறாங்க. அந்த வாய்ப்பு இந்திய மொழிகள் பலவற்றுக்கு இல்லை நண்பர்களே. இன்றைக்கு நாம் இடப்பெயர்களில் செவியல் கால கூறுகள் அப்படின்னா, செவியல் காலத்தில் நமக்கு எத்தனையோ கூறுகள் இருந்தன. அப்போ நான் பெருவள நல்லூர் அப்படிங்கிறதுல பெருமைங்கிற பண்பு பெயர், வளமைங்கிற பண்பு பெயர், நல்லுங்கிற பண்பு வேர் சொல், அப்புறம் ஊருங்கிற ஒரு இயற்பெயர், ஒரு அருமையான அந்த சிண்டாட்டிக்கல் தியரி. தொல்காப்பியம் நீங்கள் இயற்பெயர் கிளவி எந்த சூழ்நிலையிலையும் சிறப்பு பெயர் கிளவிக்கு முன்னால் வராது அப்படின்பாரு. அந்த ஊருங்கிறது தான் அடிப்படையாக இருக்கும். நம்ம பண்பு பெயர் அல்லது பண்பு கொழி, அப்படி பண்பை கொள்வது பண்பு கொழி. பண்பு பெயருக்கும் பண்பு கொழி இருக்கும். பண்பை ஏற்றுக்கொள்வது ஒரு நல்ல ஒரு இலக்கண கலைச்சொல் இந்த தமிழில் முதிர்ந்து இருக்கிறது. கரும்பலகை அப்படின்னா கரும்பைங்கிறது பண்பு பெயர், பலகைங்கிறது பண்பை கொள்வதால் பண்பு கொழி, பண்பை கொள்வது. ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கிறோம். அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி இலக்கண வரையறையும் நம்ம வைக்கிறோம். அப்போ முன்னால தான் அந்த பண்பு பெயர் இருக்கும், அந்த இயற்பெயர் பின்னால தான் இருக்கும். சிறப்பு பெயர் எப்படி முன்னால் இருக்குமோ அது போல இது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு தொடரியல் கோட்பாடு. அந்த சிறப்பு பெயராக இருந்தாலும் பண்பு பெயராக இருந்தாலும் அந்த இயற்பெயருக்கும் பின்னால் வர்றதுங்கிறது ரொம்ப அரிது, ரொம்ப அரிதும் அரிதான வழக்குகளில் தான் இருக்கும். வாழ்னு ஒரு சொல்லு இருக்கு, கொடுவாள்னு இருக்கு. கொடுமை வளைந்திருத்தல். அப்போ அந்த கொடுமைங்கிற அந்த பண்பு பெயர் அந்த வாழ்க்கை முன்னாடி தான் இருக்குது. சாதாரண கொடுவாளுங்கிற ஒரு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த அந்த மொழி கட்டமைப்பு அல்லது அந்த கட்டுருபன், அந்த காம்பவுண்ட் ஃபார்மை நம்ம உடைச்சு பார்த்தோம்னா கொடுமைனா வளைதல், வளைஞ்சிருக்கிற வாழ். ஏன் ரொம்ப நுட்பமாக நீங்கள் தமிழ் மேலும் மேலும் ஆராயாரே. இப்போ வாழ் என்ன ஒரு ஒளியாம். தமிழ் தொல்காப்பியம் உரிச்சொல்லியல் வானுதல் அப்படின்னு ஒளி மிகுந்த நெற்றி, ஒளி தான் வாழ்னா. நல்லா பல பலன் இருந்தாலும் அதுக்கு பேர் வாழ். துரு பிடிச்சி போய் இரும்புல கிடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாழ் கிடையாது. ஒளிங்கிற சொல்லுதான் காலப்போக்கில் ஆகு பெயரா அந்த ஒளி மிகுந்த பொருளுக்கு அதுக்கு வாழ்கிற பெயராக வருகிறது. ஏன்னா செவியல் இலக்கியத்தில் பல 100 இடங்கள் இந்த வாழ்கிற சொல்ல நம்ம பார்க்கிறோம். அது பண்பு பெயரா இந்த மிளிறுதல் ஒளிதறுதல் அப்படிங்கிற பொருளில் தான் தமிழில் இருக்கிறது. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், வானம் தன்னகரம், வாழ் ஒளி. அந்த வாழ் அம்புகிதியை பெற்று வானம் எப்பவுமே பொதுநகரம் தன்னகரமாக மாறும்.
நம்ம அந்த குண்டு லகரம்னு சொல்கிற நுனினா லகரம் ரன்னகரமாக மாறும். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி நல்சை நன்சைன்னு மாதிரி புல்சை புன்சைன்னு சொன்ன மாதிரி இந்த வந்து கல்முனை கண்முனைன்னு மாறிய மாதிரி நாம் அதை மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். இப்போ வானதிரையன் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் பெயர் இருக்குது என் ஊருக்கு பக்கத்தில். வானம்னா என்ன? ஒளி. வான வேடிக்கைனா ஒளியின் வேடிக்கை தான், அதில் இருக்க சத்தம் கிடையாது. விதவிதமாக வந்து அது விளையாடும் ஒளி. அப்போ டன்னகரம் போடுகிற போது ரன்னகரம் போட்டால் வானம் ஸ்கை, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. எங்கெங்கே டன்னகரம் வருகிறதோ அங்கெல்லாம் அது ஒளிங்கிற பொருளில் தான் வந்து திரையன்னா பாண்டியன், பாளையம்னா உங்களுக்கு தெரியும் மிலிட்ரி கேம்ப். இங்கே தமிழில் இந்த கலைச்சொற்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விலாகங்கள் இருக்கும். நம்ம ஊரில் நாயக்கர் காலத்தில் விலாகம்னு பேர், பிரிட்டிஷ்காரன் பேரில் கண்டோன்மெண்ட்னு பேர். குன்னூரில் கண்டோன்மெண்ட் உண்டு, திருச்சியில் கண்டோன்மெண்ட் உண்டு, சென்னையில் கண்டோன்மெண்ட் உண்டு. எங்கே எங்கே போர்ப்படை தலைமையகம் இருந்ததோ அதுக்கெல்லாம் கண்டோன்மெண்ட்னு பேர். பாளையம்ங்கிறது ரொம்ப பழசு. அதுக்கு முன்னால் கட்டூர், செடியல் காலத்தில் புறப்புலன் பாமலை காலத்தில் கட்டூர் கட்டப்பட்ட ஊர் கட்டூர். வினைத்தொகை டெம்பரவரியாக ஒரு இடத்த டென்ட் போட்டு அடித்து கட்டி வச்சுருக்கேன், அதனால கட்டூர். அது சமயத்தில் ஆதி நீண்டு காட்டூர்னு வந்துடும். காட்டில் அந்த கட்டூர் இருந்திருக்காது. பெரிய புறப்புலன் பாமலை பார்த்தீங்கன்னா இந்த கட்டூரில் வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். டெம்பரவரியாக ஒரு கேம்ப் அடிச்சிருக்கிறதுக்கு கட்டூர்னு பேர் நண்பர்களே. கூடம்ங்கிற சொல் கூட வரும் பல ஊர்களில். அப்போ இந்த ஊர் பெயர்கள் நம்முடைய செவ்வியல் கால கூறுகளை காத்து இருக்கின்றன இன்றைக்கும். அப்போ வாழியனல் ஒளியாகும் அப்படிங்கிற அந்த தொல்காப்பிய உரிச்சொலியல் கோட்பாட்டை ஒரு வந்து இந்த வானம்ங்கிற சொல் நடைமுறையில் வச்சிருக்கிறது. ஊர் பெயர்களை வந்து நம்ம அதை பார்க்குறோம். அப்படிங்கிற போது நிறைய சொல்லிகிட்டே நம்ம போகலாம் நண்பர்களே. மொழியில் கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக பார்த்தோம்னா நம்ம காலையில் பார்த்த மாதிரி நிறைய நுட்பங்கள் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் நண்பர்களே. இப்போ கொன்னுன்னு ஒரு சொல் இருக்கிறது. கொன்னே கழிந்தன்று இளமை அப்படின்னா வீணாக போயிட்டுங்கிற பொருள் வரும். அந்த அந்த கொன்னுங்கிற அந்த ரன்னகரம் கொன்னுங்கிற சொல்லுக்கு தொல்காப்பியம் இடைச்சொல்லியில் இந்த கொன் அப்படிங்கிற சொல்ல கொஞ்சம் நம்ம நுட்பமாக பார்த்தோம்னா ஒரு நல்ல பலபொருள் ஒரு சொல்லாக அந்த சொல்ல ஆசிரியர் பயன்படுத்துவார். என்னங்க அதுக்கு ஒன்று வந்து பெருமைன்னு சொல்லுவார். பெருமை மிகுந்த ஊர் கொன்னூர், புறநானூறு, நற்றினை, அதெல்லாம் அந்த தனிப்பொருள் இருக்கக்கூடிய கொன்னூருங்கிற சொல்ல வரும். அந்த இப்போ நீங்கள் இப்போவும் நம்ம சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐநாவரம் அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா கொன்னூர் சாலைன்னு போட்டிருப்பான். எங்கள் ஊர் பக்கத்தில் கொன்னைக்குடினே ஊர் இருக்குது. பெருமை மிகுந்த, அச்சமற்ற, பயமிலி. தொல்காப்பியம் சொல்லுது அச்சமற்ற வீரர்கள் இருக்கிற இடம் கொன் அப்படின்னா. அப்போ நாம காலையில் சொன்னது போல முதல்ல அது அசைச்சொல்லா இருந்துச்சு. அசைச்சொல்லாக இருந்த பிறகு அச்சம்ங்கிற பொருள், அச்சமின்மைங்கிற பொருள், இப்படி பல பொருள் ஒரு சொல்லாக அந்த சொல் மாறி இருக்கிறத நம்ம பல இடங்களில் நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, அச்சம் பயமிலி காலம் பெருமை என்று அப்பால் நான்கே கொன்னை சொல்லே. காலம்ங்கிற பொருளையும் அது வர்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ தமிழ் மொழியில இந்த சொற்களினுடைய பயணம் அது ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. வேர்டு டிராவல் நான் பலமுறை சொல்றது உண்டு. ஒரு மொழியிலேருந்து ஒரு சொல் வேறு மொழிக்கு சொல்வது என்பது மற்ற மொழிகளெல்லாம் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட்ஸ், டிராவல் ஆஃப் த வேர்ட்ஸ்னு பல பேர் மொழியில் நூல் எழுதியிருக்காங்க. தமிழில் தான் செவியல் காலத்திலேருந்து அந்த சொல் பயணம் பண்ணிக்கிட்டு வர்ற அந்த கதையை பார்த்தோம்னா இடையில வேற்றுமொழி சொற்கள் வந்து நம்ம ரொம்ப தொல்லை பண்ணோம். காப்பூயம்னா காக்கிற பொருள்னு பொருள், தொன்மையை காக்கிற ஐயம்ங்கிற தொல்காப்பியம் அப்படின்னாரு. காசுமான் வந்து தமிழ் காப்பியம் அப்படின்னாரு. தமிழ் இருக்கக்கூடிய தன்மையை இப்போ காப்பாடுறது நான் காப்பியம்னு எழுதினாரு. சான்ஸ்கிரிட்லேருந்து காவியம் வந்துச்சு. இந்த காப்பியத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. காப்பியாற்று காப்பியனார், காப்பியக்குடி அவங்களேருந்து வேறுபடுத்தணும். இதனால இது தொல்காப்பியத்தை எப்படி கபிலர் தொல்கபிலர் இருக்கிறாரோ, நீங்கள் செவியல் கால புலவர்களுடைய பேரை பார்த்தீங்கன்னாவே கபிலர் இருப்பார், தொல்கபிலர் இருப்பார். பல புலவர்கள் வந்து அவங்களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு ஒரு தொல்லுங்கிற சொல்ல போட்டுருவாங்க, புரட்டோங்கிற மீனிங்கில். இப்போ நம்ம வந்து மொழி குடும்பத்தில் தொல் திராவிட மொழி, தொல் ஆரிய மொழி வந்து அந்த முன்தன்மையை குறிக்கிறதுக்கு இந்த தொல்லுங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறோம். செவியல் காலத்தில்
ஏற்கனவே இருந்த ஒரு நபருக்கு முன்னாடி ஒருத்தரை சுட்டுகிற போது முன்னால் இருந்தவருங்கிற பொருள் அந்த தொல்லுங்கிற சொல்லாட்சி பயன்படுத்தப்படுறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்படி இந்த சொற்கள் பயணம் செய்திருக்கக்கூடிய இந்த வழி இருக்கிறதே, அது இந்த காலகட்டத்தில் வாழ்கிற தன்மையை நாம் ரொம்ப வியந்து போய் பார்க்கிறோம் நண்பர்களே. இப்போ தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா இருக்கிறது. என்ன இருக்கிறது? தஞ்சம் அப்படின்னு ஒரு சொல், எளிமை அப்படின்னு உரிச்சொல்லியல் விளக்கம் தருகிறது. தஞ்சம் எண்மை பொருட்டே நூற்பா. அது என்னங்க, ஒருத்தர் போய் தஞ்சம் அடைந்தார்னா அந்த தஞ்சம் வேறு. இப்போ நீங்கள் புறநானூற்று 73வது பாடலில் முரசு முழங்கு தாயத்து அரசோ தஞ்சம், பெரிய 3 முரசு வச்சிருக்கிறான், நிறைய படையெல்லாம் வச்சிருக்கிறான், ஆனால் மன்னன் எளிமையானவனாக இருக்கிறான். எளிமையான மன்னன். தஞ்சாவூர் மானாமதுரைக்கு பக்கத்தில் ஒரு சிற்றரசு. அந்த தஞ்சாவூரை ஆண்ட மன்னனுக்கு தஞ்சை கோன்னு பேரு. அவன் மேலே எழுதப்பட்ட கோவை நூலுக்கு தான் எஞ்சவாணன் கோவைன்னு பேரு, தஞ்சைவாணன் கோவைன்னு பேரு. தஞ்சைவாணன் கோவைன்னா ஏதோ தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன் இவங்களாம் ஆட்சி செஞ்சாங்க போல இருக்கு. அந்த தஞ்சாவூர்ல இருக்க மன்னன் பேர் ஒரு கோவை நூல் பாடியிருப்பான் போல இருக்கு. அதுக்கு பேர் தான் தஞ்சைவாணன் கோவைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிழைப்பட உணர்ந்துடக்கூடாது. நீங்க உள்ள போயின்னா தஞ்சாவூருக்கோன்னு தான் இருக்கும். தஞ்சம் ஏன்னா அது ஆவூரா இருந்திருக்கலாம். நிறைய பசுமாடுகள் மேய்கிற ஊர் ஆவூர். இது அந்த பொருள் மேல கோங்கிறது அப்படித்தான். கோவூர்களா இருக்கக்கூடிய கோவூர், குந்தமல்லி பக்கத்தில் ஒரு கோவூர் இருக்கு. அப்ப அந்த ரொம்ப இயற்கையா அந்த சொல்லாட்சியில உருவாக்கினார்கள். நம்ம பின்னால நன்னூல்ல படிக்கிறோம் இல்லையா, உடம்புடுமையில ஈ ஐவெளியவும் என உயிர்வெளி வவுனும் சொல்லி கோ கூட்டல் ஊர் கோவூர், ஆ கூட்டல் ஊர் ஆவூர், இதெல்லாம் வந்து நிலைமொழியில் ஈ ஐ இல்லாத மற்றதில் ஊர் வந்து இருக்கிறது. எனவே இது வந்து கோவூர் ஆவூர் என வந்து இருக்கிறது. ஐ ஒரு வேளை வந்திருந்தால் அது யகனம் வந்திருக்கும். உரை கூட்டல் ஊருங்கிறப்ப அது உரையூர்னு வந்துடுது என்றெல்லாம் நாம் இந்த சிந்தட்டிக்கல் தியரி ஆஃப் தமிழ் இதை நம்ம இந்த ஊர் பெயர்களை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தன்மைகள் நமக்கு தெரியும். அதனால தான் அடிக்கடி சொல்றது, இப்போ 50 மேல் நகரம்னு எங்கள் ஊர்கிட்ட ஒரு ஊர் இருக்கு, திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில். மேல் அதுக்கு மேலே 50க்கு மேலே இன் சாரியை 50 மேல் 15 17. அப்போ எண்ணு பேரில் இன்சாரியை வரும். இந்த எண்ணு பேரில் இன்சாரியை வரும் என்கிற போது அந்த தொடரியல் கோட்பாட்டை ஊர் பேரில் வச்சு 50 மேல் நகரம் 9 வேலி அடுத்த ஊர் பேர் அத்து. அங்கே 9ங்கிறது நீளுது, வேலிங்கிறது 2 ஏக்கர் ஒரு வேலி. அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல அதை பார்க்குறோம். அப்போ அது ஒரு மொழி செடியல் காலத்திலேருந்து எவ்வளவு அந்த கருத்துக்களை சுமந்து கொண்டு இருக்கிறது. பரவாக்கோட்டை திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் பரவுதல்லாம் காலில் விழுந்து வணங்குறது. இறைவனை வந்து பரவினார் அப்படின்னா நெற்றி என்ன பண்ணணும், நிலத்தில் பட வணங்குறதுக்கு பேர் தான் பரவுதல். சேர மன்னன் செங்குட்டுவன் விழா நடத்தினப்ப வடநாட்டு மன்னர்லாம் வந்து அவன்கிட்ட பரவினார்கள்ங்கிற சொல்லாட்சி அடிக்கடி வரும் சிலப்பதிகாரத்தில், வஞ்சிக்காண்டத்தில். பரவுதல், இறைவனை பரவுதல், மன்னனை பரவுதல். நீங்கள் ஆதீனங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஆதீனம் அங்கே உட்காந்துருப்பார். அங்கே நல்ல ஒரு வெங்கலத்தில் ஒரு தட்டு பறிச்சு வச்சுருப்பாங்க, பித்தளை தட்டு 6 அடி 7 அடி நீளத்தில். யார் போனாலும் என்ன பண்ணணும், நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்கணும். நாங்கள் ஒரு தடவை அண்ணாமலை பல்கலை இந்த மாதிரி புத்தொழி பயிற்சி போயிருந்தப்ப எல்லாரும் போய் டபால்னு விழுந்தாங்க. எனக்கெல்லாம் நம்ம எல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்காது, இது ஐயா வணக்கம்ட்டு வந்துட்டேன். என்னங்க ஒரு பெரிய ஒரு ஆதீனம், ஸ்ரீலஸ்ரீ சீர்வல்ல சீர் ஆதீன கர்த்தர், நீங்கள் வந்துட்டீங்க. நாங்கள் நானும் ஹலோ ஃபாதர் ஹவாரின்னு கேட்போம். நாங்கள் வந்து அதுக்கு மேலே பேசுறது இல்லை. எங்கள் ஊர்லேயும் இருக்கலாம் உங்களை மாதிரியே சாமி சர்வேசனுக்கு தோசரம்னு என்ன பண்ணுவான், கீழே கும்பிட்டு வணங்குவான். அதெல்லாம் தன்மானத்துக்கு இழுக்கானது. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த சைவத்திலேருந்து தான். தமிழ்நாட்டு கிறிஸ்தவன் மட்டும்தான் அப்படி இருப்பான். ஐரோப்பாவில் அமெரிக்காவில் ஹாய் ஹவாரியோ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் சாமியாரா பாதிரியார. இங்கே வந்து சாமியாரை வந்து நெடுஞ்சான் கிடையே உளுந்து வழங்குங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ நண்பர்களே, இந்த பரவுதல் இருக்குதே, நெடுஞ்சான் கடையாக விழுதல் இருக்குதே, அதை நம்மளுக்கு எப்போவுமே இந்த தமிழில் சொன்ன பிடிக்காது. அதை ஒரு வடமொழியை போட்டுருணும், சஷ்டாங்கமாக விழுந்தாயம்மா. வேட்டினா அவனுக்கு கஷ்டமாக போடும் வேஷ்டி, முட்டினா கஷ்டமாக போகும் முஷ்டி, அப்புறம் குட்டியை குஷ்டின்னு விடுவான். ஆமாம், இவனுக்கு ஒரு திருப்தி, ஓ இதுதான் மூலமாக இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு. நெடுஞ்சான் கிடைங்கிற சொல் இருக்கிறப்ப கூட அதை சொல்கிறது இவனுக்கு மனம் வராது. பரவுதல்ங்கிற சொல் அதை விட என்ன சரியான சொல்லாட்சி.
இவன் யாருக்கும் வணங்க மாட்டாயா, யார் வந்தாலும் எதிர்த்து அடிப்பான், இல்லைன்னா செத்துப்பாயா. பரவாத கோட்டை பரவா கோட்டை, ஆகரம் எதிர்மறை இடைநிலை, பரவுதல் கோட்டை பரவா கோட்டை, யாரிடமும் வணங்கா முடியாவன். ஆகாரம்ங்கிறது வந்து ரொம்ப அருமையாக எதிர்மறை இடைநிலையாக இருந்திருக்கு. அப்போ செவ்வியல் காலத்தில் ஆகார இடைநிலை வந்து ஒரு தொடரில் இருக்கிற போது பரவு கோட்டை பரவா கோட்டைங்கிற போது, இன்றைக்கும் அது அந்த மொழி தன்மையை, எதிர்மறை இடைநிலையை சுமந்திருக்கிற தன்மையை நாம் அந்த சொல்லாட்சியில் கவனிக்கிறோம் நண்பர்களே. தமிழ் மொழி பல நேரங்களில் இந்த ஊர் பெயர்கள் வழியாகவே எப்படி வந்து வேற்றுமொழியில் அது வழங்குகிறது, வேற்றுமொழியில் எப்படி தெரிந்தது, அதனால தான் அவன் அதிர்ந்து போய் நிற்கிறான். நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைஷ்ணவா ஜெய்ஸ்வால், அவர் வந்து வடநாட்டுக்காரர், ரொம்ப தெளிவாக நல்ல மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர். அவர் எழுதுவார். என்ன எழுதுவார்னா, நம்மால் ரங்கராஜுங்கிறான், ரங்காங்கிறான், இது வந்து இடப்பெயர்னு ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் அரங்கம்னா திட்டுன்னு அர்த்தம், ஆற்றிடை குறைன்னு அர்த்தம், துருத்தின்னு அர்த்தம், தீவுன்னு அர்த்தம். தீர்வு தண்ணி வந்து தீர்த்திருச்சாத, அதனால அது தீவு. இதுக்கு பேர் நாவலந்தீவு தான். இந்தியாவுக்கு பேர் நாவலந்தீவு தான். அதனால தான் நீங்கள் வடமொழி கந்தபுராணம், வடமொழி எல்லாத்துலேயும் வந்து சம்புத்தீவும்பா. சம்பு அப்படின்னா தமிழில் நாவல்னு மரம்னு அர்த்தம். நவாமரம் நிறையா இருந்த இடம் நாவலந்தீவு. பாரதம்லாம் பின்னால் வந்தது. பாரதம் வந்து தப்தி நர்மதிக்கு வடக்க பரதன் ஆண்ட இமயமலைக்கு உட்பட்ட பகுதி தான் பரதம். பாரத்துக்கு இங்கே வேலை இல்லை, இந்துவுக்கும் இங்கே வேலை இல்லை. ஏன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்து ரிலீஜியன், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்து ரிலீஜியன்லேயே அவங்க வாட் இஸ் இந்து ரிலீஜியன் கேட்டால், இந்த மாதிரி வந்து தப்தி நர்மதைக்கும் வடக்க ஆரியவர்த்தத்தில் அவங்க சொல்கிற ஆரியவர்த்தம், அவங்க சொல்கிற இந்துயிசம் அப்படிங்கிறது இதுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய, பரவி இருக்கக்கூடிய ஒரு மதம்னு தான் பல்கலைக்கழக விளக்கப்பதிவேடே சொல்லுகிறது. நுணுக்கமாக நம்ம அதை கவனிக்கிறோம். அப்போ சிந்து நதிக்கு இந்த பக்கம், தப்தி நர்மதிக்கு அந்த பக்கம் இருக்கிற இடம் தான் அன்றைக்கு இடப்பெயராக இருந்தது. ரொம்ப நாளாக இந்துங்கிறது இடப்பெயர் தான். அது வந்து என்ன பெயர் கிடையாது, மதப்பெயர். நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும் இந்த சொல்லாட்சியை. நான் வேணும்னே தான் இதை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இந்து கிறிஸ்தவ சபைன்னு ஒன்று இருக்கு, இந்தியன் கிறிஸ்டியன். அது என்ன இந்தியன் கிறிஸ்டியன், இந்து கிறிஸ்டியன்? 1860களில் அவங்க அந்த கால்டுவெல், ஜியு போப்பு இவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டு ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு, பீனாரி ஒரு 25 ஊர்களில் தங்களை உலக ரட்சகர் ஹோலி ரெடிமஸ் சர்ச்சுன்னு அறிவிச்சுக்கிட்டு அவங்க தங்களை அடையாளப்படுத்துகிற போது இந்து கிறிஸ்தவம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நாளாக அதை அவங்கள இப்போ புரிஞ்சுக்கவே முடியல. அதே நான் அப்போ முஸ்லீம் கிறிஸ்தவன் ஒருத்தர் இருப்பானோ, அப்போ ஜெயின் கிறிஸ்தவன் ஒருத்தர் இருப்பானோ, என்னடா இவன் தன்னை இந்து கிறிஸ்டியன்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வியப்பாக இருந்துச்சு நண்பர்களே. அவங்க வந்து அந்த ஹிந்துங்கிற சொல்ல வந்து கடைசி வரையில் அவங்க இடப்பெயராக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப பிற்காலத்தில் தான் அது வந்து ரிலீஜியனுக்கு வருது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆழமாக பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமில் இருக்குது 1850 60களில் அதான் அந்த ஓரியன்டல் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய சேக்ரட் புக்ஸ் ஆன் ஓரியன்டல் லாங்குவேஜஸ்னு ஒரு பெரிய புத்தகம் போடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு சைஸில் 50 தொகுதி, ஒன்று ஒரு 1000 பக்கம் இருக்கும். சேக்ரட் புக்ஸ் ஃப்ரம் ஓரியன்டல் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிளை நாடுகள், இந்தியா, அரேபியா, மலேசியா, இந்தோனேஷியா, இதெல்லாம் அவங்க ஓரியன்டல்ங்கிற சொல்லாட்சியை தான் பயன்படுத்துவாங்க. எங்கடா மேக்ஸ் முல்லர் எழுதியிருக்காருன்னு புத்தகம் போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாத்துக்கும் இப்படி தான் போட்டிருப்பாரு. சேக்ரட் புக்ஸ் நீங்கள் நெட்லேயே பார்த்தா தெரியும். மேக்ஸ் முல்லர்னு போட்டிங்கன்னா 50 தொகுதி நெட்டில் இப்போ கிடைக்குது. நான் எங்கள் கல்லூரி நூலகத்தில் வந்து 1840 கல்லூரி இருந்ததுனால 1850 முதல் பதிப்பை வாங்கி நான் பல நேரங்களில் படிச்சிருக்கிறேன். அதில் அவருக்கு முன்னால் இதை வந்து காயின் பண்ணி ஒரு வார்த்தையை போடணும் அப்படின்னு அந்த இதில் இருந்தார்ல, கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் தான் அந்த ஹிந்துலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன், திருக்குறள், நாலடியார், ஆசாரக்கோவை, இன்னும் இங்கே இருக்கிற வெற்றி வேட்க இதெல்லாம் தொகுத்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியத்தெல்லாம் தொகுத்து ஸ்பெசிமன் ஆஃப் ஹிந்து லிட்ரேச்சர்னு தான்
தமிழில் வந்து 1795 பிரிட்டனில் வெளியிட்டார்கள். தமிழ் லிட்ரேச்சர்னு போடலை. இப்போ ஹிந்து என்பது இந்தியாங்கிற பொருளில் இருந்ததை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன், இந்த சொற்களினுடைய பயணம் என்பது இருக்கிறத ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துக்கு போய் அதனுடைய பொருளே இல்லாமல் ஆகி போயிடும். கடைசியாக அந்த பொருள் என்னையா இப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்னா மாலை உங்களுக்கு தெரியும், அதுதான் இயற்பெயர். இனிமையான ஆறா, அது எப்படி சார் ஆறா? அழகான ஆறா இருக்கலாம், அது எப்படி சார் இனிமையான ஆரமாக இருக்க முடியும்னா தேவாரம். முடிஞ்சு போச்சு. தேம்னா இனிமை. தேவாரம்னு வந்தோடனே ஒரு ஆள் பேர், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இருந்தார். அப்போ ஒரு பொருளுடைய பெயர் ஒரு இலக்கியத்துக்கு போய் இலக்கியத்துடைய பெயர் யாருக்கு போகுது? ஒரு மனிதனுக்கு. இதுதான் விரவுத்திணை பெயருங்கிறோம். விரவுத்திணைனா உயர்திணைக்கும் அகிரிணைக்கும் கலந்து இருப்பது. ஒரு பெயர் சொல் உயர்திணைக்கும் அகிரிணைக்கும் கலந்து இருந்தால் அவருக்கு விரவுத்திணை பெயர் என்பது பெயர். நண்பர்களே, மதுரைக்கு பக்கத்தில் தேவாரம்னு ஒரு ஊர் இருக்கு, தேனிக்கு அந்த பக்கம். பேருந்தில் வந்து இந்த பேருந்து தேவாரத்துக்கு செல்லும்னு போட்டிருப்பான். என்னடா அது தேவாரத்துக்கு செல்லும்? ஒரு முறை 12ஆம் வகுப்பு வினாத்தாளில் கேட்குறான், தேவாரம் இடப்பெயரா பொருட்பெயரா அப்படின்னு கேட்டா, அந்த தேவாரத்தில் உட்காந்து இது பரிசெல்றவனுக்கு அது என்ன பெயர்? ஊர் பெயர் தான். அவன் ஊர் பெயர் தான் அதை எழுதுவான். ஆனால் இங்கே எங்கள் மாநிலத்தில் இருக்கிற பல பேருக்கு தேவாரம்ங்கிறது ஒரு ஊர் பெயர், ஒரு இடப்பெயர்னு என்ன பண்ணாது, தெரியாது. அதனால்தான் நான் சொன்னேன் நண்பர்களே, இந்த சொற்கள் செல்லுகிற பயணம் உயர்திணை பெயர் அகிரிணை பெயராகும், அகிரிணை பெயர் உயர்திணை பெயராகும். அப்புறம் ஒரு இலக்கியத்துடைய பெயர் இடப்பெயராகுது, ஆள் பெயராகுது. நீங்கள் தமிழில் சிதம்பரம், திருப்பதி இதெல்லாம் என்ன பெயர் ஆகிடுது? விரவுத்திணை பெயர் ஆயிடுச்சு. அதெல்லாம் இடப்பெயர் தான், நமக்கு நல்லா தெரியும். நம்மள்கிட்ட மட்டும் இல்லை, ஐரோப்பியர்கள்ட்டையும் அந்த யோகிதை தான். இக்னேசியஸ் ஃப்ரம் சிரியா, இக்னேசியஸ் ஃப்ரம் லயோலா. லயோலாங்கிறது ஸ்பெயினில் இருக்கிற ஒரு இடம். இவர் வந்து லயோலாவை சேர்ந்த இன்னாசி யாரும்பா. அப்புறம் லயோலா நின்று போச்சு. கேட்டால் லயோலா காலேஜுமா. லயோலான்னு ஒரு ஊர் பேர், திருப்பதி மாதிரி. திருவாரூர் பிரான்ஸில் இருக்கு. ஒரு இடப்பெயர், ஒரு இடப்பெயர் ஒரு ஆள் பெயராக மாறிடும். இது வந்து உலகத்தில் எல்லா மொழிகள்லையுமே இருக்கக்கூடிய நிறைய பேர் ரஷ்யான் பேர் வச்சுருப்பான். நீங்கள் பெரியார்கிட்ட கேட்டாங்க, ரஷ்யான்னு ஏன் பேர் வைக்கிறேன்னாங்க. ஆமாம், நீ திருப்பதின்னு வச்சுக்கிற, சிதம்பரம்னு வச்சுக்கிற, நான் ரஷ்யான்னு வைக்கிறேன். அதுதான் பொது உடைமை. அங்கே தான் எல்லாத்தையும் சமமாக பார்த்தா, சாதி இல்லைன்னா, பொருளாதார தரவு இல்லைன்னா, இதை விட அது நல்ல பேர். அதனால பையனுக்கும் ரஷ்யான் பேர் வச்சார், பொண்ணுக்கும் ரஷ்யான் பேர் வச்சார். அப்போது மொழியில் ஒரு இடப்பெயர் பொருள் பெயராக மாறும். ஏன் நீங்கள் காலப்பெயர் இலக்கிய பெயராக மாறுறதை பார்க்குறோமே. காற்று பெயர் இலக்கிய நெடுநல் வாடை, வாடைங்கிறது காற்று பெயர். நல்ல நெடிய முரண்பாடுகளை கொண்ட நூல் இலக்கியத்துக்கு வந்துருச்சே. பூவினுடைய பெயர் வந்து இடத்துக்கு வருது, குறிஞ்சிப்பாட்டு இலக்கியத்துக்கும் போயிடுச்சே. முதல்ல குறிஞ்சிங்கிறது எதை குறிச்சிச்சு? பூவை குறிச்சிச்சு. தாவர பெயர், அது தாவர பெயர் வந்து நிலத்துக்கு போச்சு, குறிஞ்சி நிலத்துக்கு. அப்புறம் குறிஞ்சி நிலத்தில் கலவியெல்லாம் அறத்தொடு நிற்றல். நீங்கள் குறிஞ்சிப்பாட்டு பூராவே அறத்தொடு நிற்றல் தான். ஆரியன் பிரகதத்தனுக்கு வந்து இந்த கந்தர்வ மனம் தான் தெரியும், பிரம்மன் தெரியும், பிரசாபத்தியன் தெரியும், ஆரிடம் தெரியும், பைசாசம் தெரியும், ராட்சதம் தெரியும். அது ஒன்று கூட அறிவியல் பூர்வமானது இல்லை. ஒரு பொண்ணை கேட்குறான், தரமாட்டேன்றான். ஆயப்பனை கொண்டுட்டு தூக்கிட்டு வந்தால் அது வந்து ராட்சத திருமணம்ட்டான். ஆமாம், ஒரு பெண்ணு தூங்கி கொண்டு இருக்கும்போது அல்லது அசம்பந்தமாக இருக்கிறப்போ வந்து வன்புணர்ச்சி செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு கட்டி கொடுத்துருன்னு கேட்டால் பைசாச திருமணம்ட்டான். இது ரொம்ப கொடுமையானது. அது மட்டும் இல்லை, அந்த திருமணத்தை இது வந்து சூத்திரனுக்கு, இது வந்து வைசியனுக்கு, இது வந்து பிரம்மம் பிரசாபத்தியம் 9ல் முதல் 5 மட்டும் வந்து மேட்டுக்குடியினருக்கு என்று சொல்லிட்டு கந்தர்வ மனம் அப்படின்னா, கந்தர்வ மனத்துக்கு முதல் விதியே அவன் வேதம் ஓதுபவனாக இருக்கணும். அப்புறம் எப்படி அது எல்லாத்துக்கும் இருக்கும்? கந்தர்வ மனம் வந்து ஒரு மனுவில் சொல்லப்படுகிறது, காமசூத்திரத்தில் சொல்லப்படுகிறது, வேதத்தில் ரிக்வேதத்தில் சொல்லப்படுகிறது. கந்தர்வ மனம்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா அங்கே கந்தர்வ மனம் நடக்காது. ஏன்னா எனக்கு ஆண் வாரிசு வேணும். ஆண் வாரிசு இல்லாத பிள்ளை வீட்டில் வந்து கந்தர்வ மனத்தை நடத்த முடியாது. அப்போ ஆரிய மனம், பிரம்மம், பிரசாபத்தியம்
நீ கண்டிப்பாக வந்து ஒரு வேதம் போதுகிற 70 வயதானவனுக்கு ஆம்பளை பிள்ளாத வீட்டில் பொண்ணை கட்டி கொடுத்து தான் தீரணும். அதுதான் பிரம்மா, அதுதான் பிரசாபத்தியம். அப்போ கந்தர்வ மனம் என்பது ஊனமுற்றவர்கள் இருந்து அந்த வீட்டில் பெண் கட்டப்படாது. கடவுள் மறுப்பு பேசினா அந்த வீட்டில் பெண் கட்டப்படாது. நோய் வகுத்தொழி அந்த குடும்பத்தில் இருக்கு, வெண்குஷ்ணம் இருக்கு, கருங்குஷ்ணம் இருக்கு. நீங்கள் கந்தர்வ மனத்தை பற்றிய மனுநீதியும் கந்தர்வ மனத்தை பற்றிய காமசூத்திரமும் கந்தர்வ மனத்தை பற்றிய ரிக்குவேதமும் சொல்லியிருக்கிறதை வைத்துவிட்டு தமிழில் இருக்கக்கூடிய 5 களவு கற்பித்தினை நீங்கள் வந்து கந்தர்வ மனம்னு சொன்னீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அவனுடைய வர்ணத்தில் தான் திருமணம் பண்ணிக்குங்கிறது கந்தர்வ மனத்துடைய முதல் விதி. உன் ஜாதியை தவிர வெளிப்பக்கம் போனீங்கன்னா அது வந்து திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னுட்டாவே முடிஞ்சு போச்சே. கிட்டத்தட்ட 32 விதிகள். நீங்கள் ஒன்றும் இல்லை, குறிஞ்சிப்பாட்டு ஒரு ஆய்வுன்னு போட்டிருக்காங்க நம்ம மருதநாயக ஐயா. அதில் வந்து ஒரு 4 கட்டுரை எழுதியிருக்காரு, அந்த குறிஞ்சிப்பாட்டு மீள்பார்வைன்னு சொல்லி அந்த புத்தகத்தில். அதில் பாருங்கள், இந்த எப்படி கந்தர்வ மனம்னு சொல்லலாம். அவர் சொல்வார், அறிவு திருடர்கள் தான், இன்னும் சொல்ல போனால் அப்போ வந்து அறிவை வந்து மோசமாக விமர்சனம் செய்பவர்கள் தான் கந்தர்வ மனம்னு சொல்லுவாங்க. நம்முடைய களவு மனம் கற்பு மனத்தை, தமிழ் களவு மனம் கற்பு மனம் எந்த காலமும் என்ன மனம் ஆகாது சொல்லிவிட்டு நச்சினார்கனியரே விழுன்னு விழுப்பார். அது நச்சினார்கனியர் சொன்னார்னா தொல்காப்பியரே சொன்னா என்ன, அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த 32 விதியில் ஒரு விதி கூட என்ன செய்யாது, பொருந்தாது. ஊனமற்றவர்களுக்கு அங்கே திருமணம் கிடையாது, வேதம் ஓதாதவர்களுக்கு திருமணம் கிடையாது, குழந்தை இல்லாதவனுக்கு திருமணம் கிடையாது. இதெல்லாம் அந்த கந்தர்வ மனத்துக்குள்ளே வந்து விடுகிறதே என்று சொல்லுகிற போது நண்பர்களே, அப்போ தான் நாம் வந்து தமிழ் ஆய்வில் எல்லாரும் சொல்கிறான் நம்மளும் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் செவியல் இலக்கியத்தை படிக்கிற போதும் சரி, மற்ற இலக்கியங்களை படிக்கிற போதும் இதை நாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. சரி, இப்போ பல ஊர்களை நம்ம எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆலம்ங்கிற பெயரில் பல ஊர்கள் உண்டு. ஆலத்தூர், ஆலந்தூர், ஆலம்பாடி, ஆலம்பாக்கம், ஆலம்னு நிறைய சொல்லிருக்கோம். ஆலம் அப்படின்னாவே நாம் ஆலமரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை நண்பர்களே, நீர்க்கட்டி, மழை, எங்கே எங்கே நீர்நிலைகள் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து ஆலம்ங்கிற சொல்லோட தான் தமிழில் இருக்கும். இப்போவுமே ஆலங்கட்டி மலைன்னு தான் சொல்லுவோம். அந்த கட்டிக்கு பனிக்கட்டி மாதிரி என்ன கட்டின்னு பேர், தண்ணீர் கட்டின்னு பேர். ஆலங்கட்டி மலைன்னா தண்ணீர்னா அது, ஆலம்னா தண்ணீர். செவ்வியல் காலத்தில் இருக்கிற ஒரு அருமையான அந்த ஆலங்கட்டி என்கிற சொல் இன்றைக்கும் பேச்சு வழக்கில் இருக்கிறது மட்டுமில்லை நண்பர்களே, பல ஊர்கள் இன்றைக்கு வந்து அந்த செவ்வியல் கால தமிழை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது இந்த ஆலம்ங்கிற சொல். ரொம்ப நுட்பமாக நாம் அதை கவனிக்கிறோம். அது வந்து குறிஞ்சிப்பாட்டில் இருக்குது, நற்றிணையில் இருக்குது, குறுந்தொகையில் இருக்குது, சிலப்பதிகாரத்தில் இருக்குது. எல்லா பக்கத்துலையும் இந்த ஆலம்ங்கிற சொல்ல பார்க்கலாம். கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையுமே இந்த ஆலம்ங்கிற சொல் இல்லாத ஊரே இல்லை. அப்போ நாம் செவியல் இலக்கியத்தை ஆழமாக படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்துட்டு 20ஆம் நூற்றில் அந்த கலைச்சொல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பளிச்சுன்னு தெரியும். இப்போ விழுமம், தொல்காப்பியத்தில் விழுமம் பற்றி நிறைய பேசப்படுகிறது. ஆமாம், இந்த விழுமம்னா நன்மைன்னு ஒரு பொருள், சீர்மை என்ப பொருள், சிறப்புங்கிற பொருள், இடும்பைன்னு பொருள். ஆமாம், தொல்காப்பியத்தை பொறுத்தவரை 3 பொருள் இருக்கிறது கவனிக்கிறோம். உரிச்சொல்லியலே தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். நன்மைங்கிற பொருள் கூட எடுத்துக்கலாம், விழுப்பொருள்ங்கிறோம். ஒழுக்கம், உயர்வுங்கிற பொருள் ஐயா சொன்ன மாதிரி. புறம்னா உங்களுக்கு தெரியும், புரிசை, அதுதான் வேர். புரிசைன்னா கோட்டைன்னு அர்த்தம். புரிசை, கோட்டை. செவ்வியல் காலத்தில் நிறைய இந்த புரிசைங்கிற சொல்லாட்சியை பல இடங்களில் பார்க்க முடியும். எந்த ஊரில் கோட்டை இருக்குதோ அதுக்கு தான் புரிசைன்னு பேர். அந்த புரிசையில் இருக்கக்கூடிய அந்த ஐகார விகுதி சகர விகுதி போய் புறம்னு வந்துச்சு. புறம் சான்ஸ்கிரிட்டுக்கு புரியின்னு போச்சு. ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். அவன் புரியிலேருந்து புறம் வந்துச்சுமா. இல்லை தம்பி, தமிழில் புரிசைனா கோட்டைன்னு அர்த்தம், புரிசை தான் புறம்னு வந்துச்சு. ஆமாம், புறத்துலேருந்து தான் புரி போச்சு. நீங்கள் வந்து அந்த புரி இந்த புரி அப்படிங்கிறீங்க, புரிங்கிறீங்களே வட மொழியில், அது பூரா இங்கேருந்து அங்கே போனது. கோட்டை இருந்தால் தான் அதுக்கு புறம்னு பேர். கோட்டை இல்லைன்னா அந்த ஊருக்கு என்னென்னு பேர் இல்லை, புறம்ங்கிற பேர் வராது. அப்புறம் காலப்போக்கில் கோட்டை இல்லாமலே அது புறமாயிடுச்சு. நம்ம ஊருக்கு ஒரு ராஜா இருக்கோம்ல, அவருக்கு எந்த அதிகாரம் இருக்குது, எந்த அமைச்சரவை இருக்குது, அவர் எந்த சட்டம் போட்டால் கேட்குறாங்க,
ஆனால் வந்து நம்ம வந்து தங்கம்னு பேர் வச்சு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி எல்லா ஊருக்கும் கோட்டை இல்லாத ஊர்களுக்கு பூரா தமிழ்நாட்டில் எப்படி பேர் வந்துருச்சு? புறம்ங்கிற பேர் வந்துருச்சு. அப்போ ஒரு மேன்மை மிகுந்த விழுமிய விழுப்புரம் ஒன்றும் புதுசாக தேட வேண்டாம், பளிச்சுன்னு. அப்போ இந்த ஊர் பேர்கள் நம்ம செங்கழு நீர்ங்கிறது செவியல் இலக்கியத்தில் இடம்பெறும் ஒரு அருமையான தாவரம். கழுநீர் அப்படிங்கிறது கழுதுன்னு கூட சொல்லுவான். இன்னும் பேச்சு வழக்கில் கழுத முள்ளும்பான் செங்கழு நீர் மலரை. அதனுடைய அந்த குடும்பத்திற்குரிய ஒரு பிரிவில் இருக்கிற ஒரு தாவரத்தை. எங்கள் பெரம்பலூர் பக்கத்தில் கழுதூர்னு இன்னும் ஊர் இருக்கு. அதுக்கு விளக்கம் எழுதுறப்ப செங்கழு நீர் மலர் இருப்பதால் இதற்கு கழுதூர்னு பெயர். நீங்கள் அவ்வை வந்து சோறு உடைத்து சோழ நாடு, எல்லாத்தையும் முத்துடைத்து பாண்டிய நாடு, வேளம் உடைத்து சேர நாடுன்னு சொல்லிட்டு தமிழ் உடைத்து தொண்டை நாடுன்னா. தொண்டை நாட்டில் தான் என்ன இருக்குது? தமிழ் இருக்கிறது. வெண்பாவூர் இருக்கு தொழுதூருக்கு பக்கத்தில். ஊர் பேரே என்னது? வெண்பாவூர். யாப்பிலக்கணத்தில் வெண்பாட்டுன்னு வந்து குறுவெண்பாட்டுன்னு இருந்து அதுக்குள்ள வந்து வெண்டலை இருந்து, வெண்டலை இருந்தால் வெண்டலை இருக்கிற காரணத்தினாலே வெண்பாட்டு. வெண்பாட்டில் இட்டும் டூவும் போய் என்ன ஆயிடுச்சு? வெண்பாவாச்சு. அப்புறம் நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா எல்லாம் வந்துச்சு. அப்புறம் வெண்பா கூட்டல் ஊர் எப்படி ஆயிடுச்சு? வெண்பா ஊர் ஆயிடுச்சு. என்ன நம்மால் தொலைக்காட்சி தொடரில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வெண்பான்னு பேர் வச்சு அதை பெருசாகிட்டான். நம்மால் பல் டாக்டர் கூட என்ன பண்ணிட்டான்? வெண்பா மருந்தகம் அப்படின்னு பேர் வச்சுட்டான். எங்கே இருக்கிற வெண்பா எப்படி அது ஒரு பண்பு தொகையாக இருந்து அது முதல்ல அது வந்து வெள்ளை தலை இருக்கிறதுனால வந்தது. அதனால தான் நான் சொல்வது நண்பர்களே, நீங்கள் இந்த செவ்வியல் கூறுகளை மட்டும் அப்படி பொருத்தி பார்த்தோம்னா நாம் அப்படியே வியந்து போய் நிற்போம் நண்பர்களே. இந்த சொற்கள் நம்முடைய பழைய செவ்வியல் கால கூறுகளை நமக்கு நீங்கள் தமிழ் படித்தவர்களால் மட்டும்தான், அதுவும் செவ்வியல் இலக்கியத்தில் ஆழமாய் படித்தவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த இடப்பெயர்களையும் காலப்பெயர்களையும் இலக்கிய பெயர்களையும் பொருள் புரிந்து நுட்பமாக சுவைத்து அதனுடைய தன்மையை என்ன பண்ண முடியும்? ரசிக்க முடியும். ஆமாம், மேலோட்டமாக பார்க்குறவன் காஞ்சிபுரம்னு விடுவான். ஓ, காஞ்சினா புறத்திணையில் ஒன்று. அதுவும் தொல்காப்பியத்தில் காஞ்சினா நிலையாமைன்னு அர்த்தம். மதுரை காஞ்சினா அது நிலையாமை வலியுறுத்துகிற நூல். புறப்பல் வெண்பாமலையில் பொறுத்திணையாக அது மாறிடுது. அப்போ காஞ்சிங்கிற ஒரு தாவரம், அது ஒரு மரப்பெயர், அது ஒரு இடப்பெயராக மாறிடுது. அதோட பூ, அந்த காஞ்சி பூ சூடி போர்க்களத்துக்கு போனார்கள், எதிரிகளை வந்து எதிர்த்து நிற்பது காஞ்சி திணை அப்படிங்கிறது புறப்பல் வெண்பாமலை. செவ்வியல் காலத்தில் முதுமொழி காஞ்சி. நீங்கள் வந்து தொல்காப்பியத்தில் காஞ்சின்னு வர்றதெல்லாம் நிலையாமையை பற்றி பேசுவது. அப்போது செவ்வியல் காலத்தில் நிலையாமையை பற்றிய பாடல்கள் காஞ்சி என அழைக்கப்பட்டு, இடைக்காலத்தில் வந்து போர்த்திணைக்கு அது மாறி அந்த திணையை குறித்த அந்த காஞ்சிங்கிற அந்த பூச்சூடியா அல்லது அந்த காஞ்சிங்கிற மரப்பெயர் இடத்துக்கு வந்து அங்கே கோட்டை இருந்ததுனால காஞ்சி அழைக்கப்பட்ட அந்த ஊருக்கு காஞ்சிபுரம் என வந்து 20ஆம் நூற்றாண்டில் இன்னைக்கு என்ன இருக்குது? காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் எவ்வளவு செவ்வியல் கூறுகள் பொதிந்து கிடக்கின்றன என்பதை நாம் கவனிக்கிற போது நண்பர்களே நம்ம வியந்து இருக்கிறோம். அடே அப்போ இவ்வளவு. அதனால தான் அந்த அம்மா தொண்டை நாடு என்ன உடைத்துன்னு சொல்லிச்சு? தமிழ் உடைத்துன்னு சொன்னிச்சு. சோழ நாட்டில் நிறைய சோறு கிடைக்கும்டா, அவன் அதுக்கு மேலே சிந்திக்க மாட்டான். அவன்கிட்ட நிறைய முத்து இருக்கும், பணக்காரனாக இருப்பான், இவன் யானையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் போர் புரிஞ்சுக்கிறான். ஆனால் இங்கே தாண்டா தமிழ் வாழ்கிறது. நீங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெயர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வியப்புக்குரியதாக தெரியும் நண்பர்களே. இலங்கையே தமிழ்நாட்டில் 20 ஊர் இருக்கு. இலங்கை அப்படிங்கிற ஊர்களை 20க்கும் மேற்பட்ட மாவிலங்கை, சிறுபநாட்டுப்படையில் வருகிற மாவிலங்கை இப்பவும் இருக்கு. 10 போட்ட அரசு எடுத்து படிங்க. ராசமாணிக்கனார் எத்தனை ஊர்களுக்கு இலங்கைன்னு பேர் இருக்குன்னு சொல்லுவார். இலங்குதல்னா மிளிர்தல்னு அர்த்தம். வேற என்ன? நல்லா மிளிர்ந்து இருக்கிற ஊருக்கு இலங்கைன்னு பேரு. இலக்கம், எல்லை இலக்கம், இலங்குதல், இலங்கை. நீங்க சிங்கள மொழியில நிறைய தமிழ். இப்ப கொழும்பு இருக்கு. கொழும்புனா வளம் அப்படின்னு அந்த ஒரு உரியியல், தொல்காப்பி உரியியல் சொல்லுகிறது. கொழும்பு வளனாகும். வளமை தான் கொழுப்பு. கொழுப்புங்கிறது மென்றொடர் குற்றியல் வந்து கொழுப்பு எப்படி ஆயிடுச்சு? இன்னமும் ஊர் பேராக அந்த ஊர்ல நிறைய வளமையான
மரங்கள், வளமையான மனிதர்கள். அப்போ தமிழ் எங்கெங்கு பரவி இருந்ததோ அங்கெல்லாம் இந்த செவியல் கூறுகள் பரவி இருக்கிறத நம்ம ரொம்ப நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. இடைக்காலத்தில் இந்த இலக்கணம் எழுதுறப்போ குன்று முட்டிய குறியி போல குறிச்சி பூக்க மான் போல, மயிலைநாதர் உரை, சிவஞான முனிவர் உரையிலெல்லாம் ஒருத்தன் உரையை படிக்காமல் நேரடியாக நூற்பாவை படித்தால் மயங்கி போவான். அது என்னங்க குன்று முட்டிய குறியி, குருவி இல்லை குறி, இப்பதான் குருவி. இடைக்காலத்திலேயே குறியி தான், மயிலைநாதர் காலத்திலேயே குறியி தான். ஒரு குருவி போய் குன்றில் முட்டிக்கிட்டு நான் குன்றை தொலைச்சிக்கிட்டு போகிறேன் பாருன்னு கீழே விழுந்துரும்டா. இளவரத்தாங்கன்னா ஒழுங்காக உரையப்படி, ஒழுங்காக பாயிரத்தைப்படி, அப்புறம் என்ன பண்ணு நூற்பாவப்படி, இல்லைன்னா உனக்கு விளங்காதுன்னு சொல்கிறப்ப குறிச்சி புக்க மான் போலம்பார். குறிச்சினா என்னங்க? வேடர்கள் வாரும் ஊர். குறிஞ்சி நிலத்து ஊருக்கு குறிச்சின்னு பேர். கடைசியில் மருத நிலத்துக்கும் வேடர்கள் மிகுதியாக வாழ்கிற இடத்துலலாம் என்ன வந்துருச்சு? குறிச்சி வந்துருச்சு. ஆண்ட குறிச்சி, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர். ஏலா குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மணவாளக்குறிச்சி, காருக்குறிச்சி, ஒன்றும் அந்த சொற்கள் உள்ளே போனோம்னா காரணா கருமை, நிறைய மழை பெய்கிற இடம். முதல்ல காரணா கருப்பு, காவிரி கரையில் இருக்கிறதுனால நிறைய மேகங்கள், கார் மேகங்கள் கூடி நிறைய மழை பெஞ்சதுனால காருக்குறிச்சி. அங்கே காருக்குறிச்சின்னு என்ன பண்ணிடுச்சு, அந்த ஊருக்கு வந்துடுச்சு. மணவாளம், அது இன்னும் வரலாற்று பெயர், வைணவ காலத்து பெயர் மணவாளக்குறிச்சி. ஆமாம். இப்படி இந்த வேடர்கள் வாழுகிற குடியிருப்புகள், இதுவும் நம்ம இங்கே வந்து இடைக்கால இலக்கியத்திலையும் பார்க்கலாம், செவியல் காலத்திலையும் பார்க்கலாம். இந்த வேடர்கள் வாழ்ந்த இந்த பகுதி குறிச்சிங்கிற பொருள் இருந்திருக்கிறது. அப்போ நண்பர்களே, நீங்கள் வந்து நீங்கள் நுட்பமாக கவனிக்கணுங்க. முல்லை நிலத்து ஊர்கள் எப்படி குறிஞ்சி நிலத்துக்கு குறிச்சி உண்டோ அது மாதிரி முல்லை நிலத்துக்கு பட்டி உண்டு. அநேகமாக பட்டி இல்லாத தமிழ்நாட்டில் மாவட்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், முல்லை நிலம் நிறைய இருக்குது. காவிரி ஆறு ஓடுதான், அங்கே என்ன ஓடுது? ஒன்றும் இல்லை, காஞ்சி போய் கிடக்குது. அதனால பட்டி தான். பட்டி தொட்டிகள். தொட்டினா என்ன சார்? சோழகர்கள் தங்கள் குடியிருப்புக்கு எப்படி தான் பேர் வைக்கிறாங்க? தொட்டின்னு தான் பேர் வைக்கிறாங்க. நீங்கள் பாலமுருகன் ஒரு நாவல் எழுதியிருக்காரு, சோழகர் தொட்டி. சோழகர்கள் வாழுகிற பகுதிக்கு என்னன்னு பேர்? தொட்டி என்பது தான் பெயர். புதினமே தமிழில் வந்திருக்கிறது நண்பர்களே. பட்டி தொட்டி. தொட்டினா ஏதோ தண்ணி மாடு குடிக்கிற தொட்டின்னு நினச்சிக்க கூடாது. மனிதர்கள் வாழும் இடத்துக்கு என்னென்னு பேர்? தொட்டி என்கிற பெயர். இன்றைக்கும் வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட தொட்டிகள் இருக்கின்றன. திராவிடியன் ஃபேமிலியில் அந்த சோழகர்கள் பேசுகிற சோழக மொழி என்பது ஒரு மொழி. எப்படி தோடர்கள் பேசுகிற மொழி, துதுவர்கள் பேசுகிற மொழி, அப்படி எப்படி 7க்கும் மேற்பட்ட மொழிகள் நீலகிரி மலையில் இருக்குதோ அதுபோல் கர்நாடக மலைப்பகுதியில் வாழுகிற சோழகர்கள் ஒருத்தவங்க நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்ததில்லை. ஆமாம், இப்போ ஒருவேளை இந்த நூல் வந்தால் 15 ஆண்டுகளில் யாராவது ஒருத்தன் 10வது படிச்சிருந்தா தான். ஏன்னா அங்கே பள்ளிக்கூடமே இல்லை, ஏன்னா அவனுக்கு ரேஷன் கடை இல்லை, ஏன்னா அவனுக்கு நிலையான வீடே இல்லை. இந்த நாம்டு சொசைட்டிங்கிறோம்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போபவர்கள், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தன்மையெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போது இந்த பெயர் சொற்கள் நமக்கு இந்த செவியல் காலத்து கூறுகளை நிறைய பொதிந்து நமக்கு தருவதை நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்போ நீங்கள் தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா வரும் நண்பர்களே, ஒரு பெயர் பொதுச்சொல்னு ஒன்று வரும். அது நாங்க ஒரு பெயர் பொதுச்சொல். உள்பொருள் ஒளிய தெரிவு வேறு கிளத்தல் தலைமையும் பன்மையும் உயர்திணை மருங்கினும் அகிரிணை மருங்கினும். அகிரிணை பெயர்கள்லையும் உயர்திணை பெயர்கள்லையும் தலைமை பண்பை அல்லது பன்மையை, ஜனநாயகம் பன்மையை தெரிவு வேறு கிளத்தில் தெளிவாக சுட்டி காட்டுகிற. இப்போ கமுகம் தோட்டம் போலன்னு உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க. தென்னை மரம் இருக்கும், தென்னந்தோப்புன்னு இதுக்கு பேர். கமுகம்னா தென்னைன்னு உங்களுக்கு தெரியும். இது பாக்கு மரம், பாக்கு தோட்டம்னு பேர். அந்த பாக்கு தோட்டத்தில் 2 மாமரம் இருக்கும், பாக்கு தோட்டத்தில் 2 வேற மரம் இருக்கும். ஆனாலும் ஏன்னா தலைமையின் காரணமாக அல்லது பன்மையின் காரணமாக மெஜாரிட்டி 90% இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? ஆமாம், நம்ம ஊரில் ஒரு காலத்தில் பார்ப்பன சேரிகள் நிறைய உண்டு. எங்கள் அரியலூர்லேருந்து கீழப்பள்ளூர் வர பாதையில் 2 பார்ப்பன சேரி இருக்குது. நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? சேரினா பட்டியலின மக்கள் வாழுகிற இடம்ங்கிற ஒரு 20ஆம் நூற்றாண்டு விளக்கம் இங்கே இருக்குது. பார்ப்பனர்கள் வாழுகிற ஊருக்கு என்ன சேரின்னு பேர்? இடைச்சேரி, பார்ப்பனச்சேரி. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய உண்டு. மனிதன் சேர்ந்து வாழுகிறதுக்கு என்னென்ன பேர்? சேரி என்பது பெயர், மறந்துடக்கூடாது.
புதுச்சேரி ஏற்கனவே ஒரு சேரி இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, அதுக்கு பேர் என்னது? புதுச்சேரிங்கிற பெயர் வந்தது. இன்னும் நீங்கள் குறுந்தொகை நற்றிணையில் பார்த்தீங்கன்னா பல சேரிகள் சேர்ந்தது ஒரு ஊரும்பா. தெரு பல மக்கள் வந்து சின்ன சின்ன குடியிருப்புகளாக இருந்து அந்த பல குடியிருப்புகள் வந்து இணைந்து ஒன்றானா அது ஊர். ஊர் என்பது பெரிது, நகர் இல்லை. மாணவர்கள் மிக நுணுக்கமான சொல்ல காட்சியை கவனிக்கணும். செவ்வியல் காலத்தில் நகர்னா மாளிகைன்னு அர்த்தம். நெடுநிலை, சுடுமண் நெடுநிலை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 10 வீடு 20 வீடு, அதுக்கு தான் நகர்னு பேர். எந்த ஒரு இடத்துலையும் நகருங்கிற சொல் பெரிய கட்டிடத்தை குறித்ததே தவிர 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அது டவுன்கிற பொருளில் சொற்பொருள் மாறியது. அதனால தான் நான் சொன்னேன், ஒவ்வொருவரும் சொல்லினுடைய தொடக்கம் வேர், அது வந்து பயணம் செய்த பயணம், இதை செவ்வியல் காலத்திலேருந்து கவனிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்பெல்லாம் வந்து சிட்டி பேஸ்டு டெவலப்டு ஏரியாவை என்னன்னு சொல்லிடுறோம், நகர்னு சொல்லிடுறோம். இந்த நகர் அந்த நகர். கிராமத்தில் என்ன பண்ண மாட்டான், நகர்னு பேர் வைக்க மாட்டான். எங்கள் ஊரில் லால்குடி பக்கத்தில் ஒரு சின்னோண்டு ஊருக்கு 10 குடும்பம் தான் இருக்குது, அந்த ஊருக்கு நகர்னு பேர். ஊருக்கு பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்துன்னு அதுக்கு பேர். ஏன்டா அந்த திருநூடு ஊருக்கு நகர்னு வச்சிருக்கான், திருச்சியை நகர்னு சொன்னா நியாயம். எல்லாம் நண்பர்கள் கிண்டல் அடிப்பாங்க. 4 ஊட்ட வச்சுட்டு இது நகர்னு பேர் வச்சிருக்காயா? டே தம்பி, நகர்னா மாளிகைன்னு அர்த்தம் தான். அந்த ஊர்ல ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், மாளிகை கட்டி இருந்திருப்பான். நிறைய பங்களா மேடு உண்டு தமிழ்நாட்டில். அது மாதிரி அது வந்து பங்களா மேடு மாதிரி இது பங்களான்னு அர்த்தம் தானே. ஓ அப்படியா? ஆமாங்க, மாளிகை மேடுனே ஊருக்கா? விழுப்புரம் பக்கத்தில் மாளிகை மேடு இருக்கு. ஆமாம், பங்களா மேடு, கிராமத்து மேடே இருக்கு. மாளிகை நகர்னு இருக்கா? ஒரு பொருள் பொன்மொழி, ஒரே சொல் நடுமையங்கிறான். அது மாதிரி ஒரே ஒரு பொருள் பொன்மொழியை என்ன பண்ணியிருந்திருக்கோம், இருந்திருக்கோம். ஒரு மொழியாக வந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது நண்பர்களே. நாம் வந்து அதை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம். அப்போ இப்படி இப்போ வந்து தலைமை பெயர் எப்படி சார் இருக்குது? இப்போ முத்தன்பள்ளம், சாத்தன் ஊர், சாத்தமங்கலம், வெள்ளன் ஊர், தட்டான் ஊர், ஐயன்பாளையம். தலைமை, ஐயன்னா தலைவன் அர்த்தம். கிங் இருக்கிற இடம், குறுநில மன்னர் இருக்கிற இடம். ஐயன்னா பார்ப்பனன்னு பொருள் இல்லை. என் ஐ முன் இல்லன் மின் திருக்குறள். என் தலைவன் முன்னால் நிற்காதே, என் கணவன் முன்னால் நிற்காதே, நின்ற பல பேர் கல்லாகி இருக்கிறார்கள். அதனால ஐயன் என்று வருகிற போது கணவனை குறிக்கும், தலைவனை குறிக்கும், அண்ணனோடு குறிக்கும். தம் ஐயன் தமையன் மறந்துடக்கூடாது. குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் இருந்த சைவ வேளாளர்கள்ங்கிற ஒரு சாதியினர் தங்கள் ஐயர்கள்னு சொல்லிக் கொண்டார்கள். சான்று மலவை மகாலிங்க ஐயர், சதாசிவ ஐயர், இவங்கெல்லாம் சிலோனில் தமிழ் இலக்கியத்தை அச்சு போட்ட, தொல்காப்பியத்தை அச்சு போட்ட மலவை மகாலிங்க ஐயர் ஒரு சைவ பிள்ளைமார். ஆறுமுகனாவில் ஒரு சைவ பிள்ளைமார், சபாபதி நாவலூர் ஒரு சைவ பிள்ளைமார். அங்கே சைவ பிள்ளைமார்கள் நிறைய பேர் இலக்கியத்தை போன நூற்றாண்டில் அச்சு போட்டாங்க. அவங்களுக்குலாம் ஐயருங்கிற பட்டம். ஆரியர்கள் வந்தோடனே ஸோ இவன் தாயா கறி திங்காமல் இருக்கான், இவன் தாயா கோயிலில் பூசாரியாக இருக்கான், அதனால நம்ம என்னத்தை போட்டுக்குவோம், ஐயர்னு போட்டுக்குவோம். அங்கிட்டு போனியா கைக்குவாட்னு போட்டுக்க, இந்த பக்கம் போனியா அத்வானின்னு போட்டுக்க, அங்கிட்டு போனியா வாஜ்பாயின்னு போட்டுக்க, இங்கிட்டு போனியா முகர்ஜின்னு போட்டுக்க, ஆந்திராவுக்கு போனியா ராவுன்னு போட்டுக்க. எந்தெந்த ஊரில் வந்து எவன் எவன் உயர் சாதியாக இருக்கிறானோ அவன் பேரை என்ன பண்ணு போட்டுக்க. அப்படித்தான் இந்த ஐயருங்கிற வசூல் பயணம் போனது அங்கே. இதுக்காக தான் சொல்லினுடைய பயணத்தை படிக்கணும். ஐயர் அவர்களே, ஐயர் கார், ஐயங்க. இப்போ என்ன செய்யறோம், ராமராவ் காரு. ஆமாம், ராமராவ் காரு, நாயுடு காரு, தெலுங்குல பூரா என்ன வந்துடும், கார் வந்துடும். இது ஐயன் கார் என்னாச்சு, ஐயங்க. ஐயர் அவர்களே, ஐயங்கார். அங்கே ஜி. இப்பெல்லாம் நம்ம பயிலுவ நிறைய என்ன பண்ண, ஜி என்ன ஜி செய்றீங்க, செருப்பால் அடி. பெரும்பாலும் வந்து தெலுங்குக்காரங்க தான் ஐயங்காரங்கிற பட்டத்தோடு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் தமிழ் ஐயங்கார் வந்துட்டாங்க, அது மாதிரி பேர் வச்சுட்டு. அப்போ மொழியில் நீங்கள் இன்னும் பிற்கால நீதி நூல்களை படிச்சீங்கன்னா அது வந்து ஐயம் விட்டு உன். ஐயம்னா என்ன, அடுத்தவங்களுக்கு சோறு போட்டுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் சோறு சாப்பிடணும். ஐயம் விட்டு உன். பிச்சை போட்டதுக்கப்புறம்
சோர்திங்கணும். ஆமாம், உஞ்ச விருத்தி செய்தல். சமணர்கள் வந்து உஞ்ச விருத்தி செய்வாங்க, பிறகு பார்ப்பனர்களும் உஞ்ச விருத்தி செஞ்சாங்க. சமண துறவிகள் என்ன பண்ண மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. நீ உணவு தருவதற்கு முன்னாலே சமண துறவிகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு என்ன பண்ண, நீங்கள் பழைய உரைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா சமண துறவிகளுக்கு உணவு தந்த பின் உண்க அப்படின்னு ஐயத்துக்கு இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா உஞ்ச விருத்தி செய்கிறவர்களுக்கு வந்து ஐயம் தருக, ஐயம் வாங்கியவர் ஐயர். அந்த ஐயன் வேற. ஐயன் ஆரிதன்ல புறப்பெரு வெண்பாமலை ஆசிரியர்கள் வர்ற ஐயனுக்கு தலைவன் பேரு. இந்த உஞ்ச விருத்தி செய்கிற ஆரியர்களுக்கு ஐயன் வந்தது ஐயத்திலேருந்து வந்தது. ஒரு வேர் சொல் எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கிற போது தான் இந்த சொல்லுடைய வேர் எங்கிருந்து வந்தது. ஏன்னா அவங்க வீட்டில் சமைக்கப்படாது, வேதப்படி அவங்க வீட்டில் என்ன பண்ணக்கூடாது. ஒரு சத்திரியன் என்ன பண்ணணும், அவங்கள காப்பாற்ற வேண்டியது இவனுடைய கடமை. உணவு தந்து அவங்கள காப்பாற்ற, அவங்கள பட்டினி இல்லாமல் இருந்தால், மாதம் மாறி பொழிந்தா, அப்போ தான் வந்து இது இவருடைய டியூட்டி. அவனுக்கு சேவை செய்கிறது சூத்திரனுடைய டியூட்டி, கடமை அது. அப்போ இந்த மாதிரி நாம் இந்த ஒரு பெயர் பொது சொல்ல பார்க்குறோம். முத்தன் பள்ளம், சாத்தன் ஊர், சாத்தமங்கலம், சாத்தம்பாடி, அந்த தலைமை பெயர். அந்த ஆள் பெரிய ஆளாக இருந்திருப்பான். சித்தர் நத்தம், புத்தர் நத்தம். சாத்தன் அப்படிங்கிறதே புத்தனை குறித்த சொல். ஆசீவகத்தில் மர்கழி கோசர் குறிப்பதுன்னு நெடுஞ்செழியனார் நூல் எழுதுவார். சாத்தன்கிறது இது வந்து இந்த மர்கழி கோசர் நிறுவிய ஆசீவக கோட்பாட்டு அந்த ஊர்லெல்லாம் ஆசீவகம் வலிமையாக இருந்துச்சு அப்படின்பார். நீங்கள் செவியல் காலத்தில் மதங்கள் இருந்தன, கடவுள் இல்லை. கடவுள் இல்லாத மதங்கள் தான் நிறைய. அதில் ஒன்று ஆசீவகம், அதில் ஒன்று புத்தம், அதில் ஒன்று சமணம். அப்போ ஜெயின் சமயத்தில் என்ன கிடையாது, அந்த காலத்தில் கடவுள் கிடையாது. பிறகுதான் அந்த காலத்தில் புத்தரே கடவுள்னு தானே சொன்னார். அப்போ இந்த ஊர் பெயர்களை இதை பார்க்கணும். இப்போ தட்டான் ஐந்தொழிலாளர் ஒருத்தர், இன்னைக்கு ஆசாரியார்னு சொல்கிறோம். இப்போ நம்மளாம் ஆசாரியார் ஆச்சாரியார்னுறான், ஆசீர்வாதம் ஆச்சாரின்னுறான். எங்கள் ஊரில் மரப்பச்சு வேலை செய்கிறவர் அவர். எனக்கு ரொம்ப நெருங்கிய குடும்பம் அந்த குடும்பம். அவர் ஆச்சாரி ஆகிறார். அப்போ அங்கே நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். ஐயன் அரசு ஊழியர் குடியிருப்பு. அரசு ஊழியர் குடியிருப்பு, அரசு ஊழியர்னா பன்மை, நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அப்போ இந்த ஒரு பெயர் பொதுச்சொல் வந்து தலைமையும் பன்மையும் உயர்திணை மருங்கினும் அதிர்ணை மருங்கினும் வருவது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. இப்படித்தான் இந்த பெயர் சொற்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை இப்போ நீங்கள் நிறைய இந்த ஃபோனட்டிக் சேஞ்சஸ் கூட இதில் இருக்கும். வெங்கல் ஊர் வெங்கனூர்னு வந்துடுது. கல் வந்து அந்த ஊரில் வெள்ளைக்கல்லாக இருக்கும் நோண்டுனா. கல் ஊர் கண்ணூர்னு வந்துடுது. எங்கே ரன்னகரம் போட்டு கண்ணூர்னு இருக்கோ அதெல்லாம் இந்த கல்லுலேருந்து வந்தது. நான் தோட்டத்திலே சொன்ன மாதிரி கல்முனை கண்முனைன்னு சொன்ன மாதிரி. ஆமாம், கண்ணைனே பேர் பெட்ரோலுக்கு. ரன்னகரம் பெட்டுனா அரபு மொழியில் கல்லுன்னு அர்த்தம், ரோல்னா நெய் எண்ணெய்ன்னு அர்த்தம். கல்லுலேருந்து வர எண்ணெய்க்கு என்னென்ன பேர், கண்ணை. ரன்னகரம் போட்டு இன்னும் போட்டு பாவனர் வந்து கண்ணைன்னு தான் அதை எழுதுவார். ஏன்னா அது கல்லுலேருந்து வந்த நெய்யா அப்படிம்பார். கண்ணை பெட்ரோலை தமிழ்படுத்துகிற போது கல்முனைங்கிற மாதிரி இந்த கண்ணூருங்கிற பொருளை நிறைய இருக்கிறதா பார்க்குறோம். தமிழ்நாட்டில் நிறைய தண்டலைங்கிற சொல்லாட்சியை கவனிக்கிறோம். சோலை, தண்டலையார், சதகம், ஆறு பாயிற இடங்களில் தன்னா கொலுசி, தண்ணீர் தண்ணீர். அது மாதிரி தண்டலை, அது சோலை அப்படிங்கிற பொருள்ல. ஆமாம், இன்னும் ஒரு பொருள் பொன்மொழி குளிர் தண்டலை, குளித்தலை. குளிர் தண்டலை, குளித்தலை பண்பு பெயர் தான், அது பண்பு தொகை தான். அது நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஏவூர் உண்டு, தமிழ்நாட்டில் சேப்பாக்கம் உண்டு. சேனா என்னங்க, சேங்கோடு, சேங்கிளை, சேயன் கிளவி, உடுமுறை ஏற்ற, வல்லினமும் மிகும் மெல்லினமும் மிகும், இயற்பெயராகவும் வரும். சே என்பது மரப்பெயர். நிறைய சேமரம் இருந்ததுனால அந்த பாக்கம் வந்து நெய்தல் நில ஊருங்கிறதுனால அதுக்கு என்ன பாக்கம்னு இருந்திருக்கலாம், சேப்பாக்கம்னு இருந்திருக்கலாம். பாக்கம் 18 எல்லா நூல்களும் என்ன உண்டு, பாக்கம் உண்டு. இது பெருமை மிகுந்த பாக்கம், அதனால இது என்ன பாக்கம், பெரும் பாக்கம். ஆமாம், நிறைய நீர்நிலைகள் இருந்தால் எங்கள் ஊரில் ஆலம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாம், நிறைய ஏரிகள், 10 ஏரிக்கு மேலே இருக்குது அந்த ஊரில், 10-15 ஏரி இருக்கு. ஆமாம், அப்போது
இந்த ஊர்களுடைய பெயர்களை நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிற போது பார்க்கிறோம் நண்பர்களே. அப்போ குளிர்கண்டலைங்கிற சொல்லாட்சியை பார்த்தோம், ஏற்கனவே செழுங்கலி நீர்ப்பட்டுங்கிற சொல்லாட்சியை கவனிச்சோம். மொழியில நிறைய நம்ம ஏன் இந்த உரிச்சொற்களை படிக்கணும்? இப்ப ஆடு இருக்குதே, அந்த சேவலுக்கு, ஆட்டு சேவலுக்கு அப்பர்னு பேரு, கிடாக்குட்டி. அந்த கிடாக்குட்டி விளையாண்ட இடம் அப்பர்துறை, கொள்ளிடக்கரையில் இருக்கு. இப்போ அதுக்கு அப்பர்துறை, மாந்துறை. துறை அப்படிங்கிறத ஒரு ஏரியில் இது பொம்பளைங்க குளிக்கிற துறை, இது ஆம்பளைங்க குளிக்கிற துறைமா இப்போ எங்கள் ஊரில். அது 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 டிபார்ட்மெண்ட் ஒதுக்கிடுவான். ஆண்கள் அங்கே போகக்கூடாது, பெண்கள் இங்கே வரக்கூடாது. அந்த துறைக்கு நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த துறை இருக்குதே, அது முகப்பதியாக இருந்து துறைமுகம். அந்த துறை மேலே ஒரு ஊர் வந்துச்சு, அந்த நீர்நிலை மேலே இருக்க துறைக்கு அதுக்கு என்ன ஒரு துறை? ஊர், துறையூர். துறை தமிழ்நாட்டில் செந்துறை, பெருந்துறை, பெருமை மிகுந்த துறை அது. ஆமாம், இப்படி தமிழ்நாட்டில் இந்த துறை என்பது நீர்நிலையினுடைய கரை. அங்கே படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டில் இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் இறங்க முடியாது ஏரியில். அதுக்கு தான் துறை என்கிற பேர் நம்ம நுட்பமாக பார்க்கிறோம். சில நேரங்களில் சில வரலாறுகள் இடைக்காலத்தில் சோழனை வென்றான், காலப்போக்கில் சோழன் வந்தான் ஆயிடுச்சு. பாண்டியன் யாரை வென்றான்? சோழனை வென்றான். இவன் போய் மீன் கொடியை சுருட்டிக்கிட்டு வந்தான், மீன் சுருட்டி. பாண்டியனை வென்றான்னு அர்த்தம். மீன் சுருட்டினா ஏரியில் வலையை போட்டு மீனை சுருட்டி தள்ளுனாயான்னு பொருள் இல்லை. டீப் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்குள்ள ஒரு புதை வடிவம், வரலாறு தெரிஞ்சிருக்கணும். மொழியில எவ்வளவு ஒரு சொல்லுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இறைப்பெயர் வரலாறுகளை காப்பாற்றுகிறது. கடாரங்குண்டான், திருவாரூர்ல வந்து அரசு கல்லூரி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? கடாரங்குண்டான்னு பேரு. இப்பவும் கடா தான் அந்த தீவுக்கு பேரு. நான் இப்போ சிங்கப்பூரில் போய் ஒரு 60 நாள் என் மக வீட்டில் இருந்துட்டு வந்தேன். கடா தீவுக்கு போயிட்டு வந்தோம், கடா தீவுக்கு போயிட்டு வந்தோம்பாங்க. கடா இன்னமும் இருக்குங்க. அந்த கடா மாநிலத்துக்கு கீழே தான் சிங்கப்பூரே ஒரு காலத்தில் இருந்துச்சு. பினாங்கு இருந்துச்சு தலைநகரம் அந்த காலத்தில். நம்ம ஊரில் பினாங்குக்கு போனேம்மா அந்த காலத்தில். இப்போ இருக்கிற கோலாலம்பூரோ இப்போ இருக்கிற ஈப்போவோ அன்னைக்கு வளர்ச்சி அடையலை. எப்படி ஒரு உறையூர் பெருமையாக இருந்துச்சோ, ஒரு காவிரிப்பட்டினம் பெருமையாக இருந்துச்சோ, அது மாதிரி அப்போ கடாவும் பினாங்கும் தான் பெருமையாக இருந்துச்சு. சிங்கப்பூரே பில்ல ஒன்றும் இல்லை. 1850களில் சும்மா தேயில அது இது பயிரிட்டுக்கிட்டு தீவாக இருந்த இடம் தான் அது. இன்னைக்கு தான் அது 150 ஆண்டுகளில் வளர்ந்த ஒரு பகுதி. அப்போது நீங்கள் வந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் போகிறப்போ, 10-11ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் போகிறப்போ, அப்போ கடாத்தீவு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் அவனுக்கு கடாரங்குண்டான்னு பேர். கடாத்தீவை வெற்றி பெற்றவன், வெற்றி கொண்டான். அதை தமிழில் இருந்ததை மாற்றி ஜெயங்கொண்டம். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு மாற்றிடுவாங்க. நீங்கள் அது மாற்றும்போது பல நேரங்களில் அவங்க செய்கிற கோளாறு தான் வினோதமாக இருக்கும். நான் அந்த குடம்ங்கிற சொல்ல உங்களுக்கு தொடக்கத்திலே பேசணும்னு நினச்சேன். குடக்கோ, குணதிசையின்கண் அரசு துறந்திருந்து குடக்கோ சேரல். கிழக்கு திசையில் மேற்கு திசை மன்னன் சேர மன்னன் வந்து அரசை விட்டுட்டு இளங்கோ வந்து உட்கார்ந்துருக்காரு. ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரினுடைய மேற்கு கேட் குடவாயில். இப்பவும் இருக்குது குடவாசல். திருவாரூர்லேருந்து கும்பகோணத்துக்கு போகிற பாதையில் எப்படி ஒரு ஊர் இருக்குது? குடவாயில்னு இருக்குது. குடவாசல்னா மேற்கு வாசல், குடம்னா மேற்கு. பழையாறைன்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அந்த பழையாறினுடைய மேற்கு மூலை குடந்தை, குடமூக்கு. குடமூக்குனா மேற்கு மூலைன்னு அர்த்தம். இவன் பார்த்தான், குடம்னா கும்பம்ட்டான். தண்ணி பிடிக்கிற கும்பத்தை சொல்லி, மூக்குனா கோணம், மேற்கு திசையை கும்பமாக்கி கும்பகோணம்ட்டான். கும்பகோணத்துக்கும் குடமுக்குக்கும் சம்பந்தம் இல்லை. குடம்னா மேற்கு திசைன்னு அர்த்தம். மேற்கேந்து உருட்டிட்டு வர்றாரு குடம் உருட்டி. தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? குடகனாறு, குடகு மலை, குடகு மொழி. குடகுனா என்னன்னு அர்த்தம்? செடியல் இலக்கியத்தில் 500 இடத்துல வருது குடகு. குடகுனா மேற்கு தான், சிக்கலே இல்லை. ஆனால் இவனுக்கு பொருள் தெரியாமல் என்ன பண்ணிடுவான்? நிறைய மான்கள் தெரிஞ்ச காடு மறைக்காடு இடைநரகரம். நிறைய மான்கள் தெரிஞ்ச மறைக்காடு என்ன ஆயிடுச்சு? வேதமா மாதிரி. அந்த காட்டில் பூமான் இருக்கு. இப்பவும் அதுக்கு என்ன காடு தான்? மறைக்காடு தான். இடைநரகரம் போட்டால் மறை. ஆமாம் ஆமாம் ஆமாம். பாலாறு, பாலை நிலத்தில் ஓடுற ஆறுக்கு பேர் என்னது? பால்னா சூரம்னா, பசும்பாலுக்கு சூரம்னு பேரு. குழந்தைக்கு சூரம் கொடுனா சூரனை தின்னுட்டான். பாலைக்கும் பாலுக்கும் இவனுக்கு வித்தியாசம் தெரியல. நீங்க மொழியில
வேற்றுமொழிக்கு செல்லுகிற போது பொருள் புரியாமல் இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் நடந்தபோது இந்த செவ்வியல் காலத்து மொழிநிலை, செவ்வியல் காலத்து தன்மை, பாலைங்கிறது ஒரு பெரிய திணை, பெரிய இலக்கியம் இருக்குது. பாலை பாடிய பெருங்கடுங்க இருக்காரு. பாலைங்கிறது தமிழில் ஒரு பெரிய ஒரு இலக்கிய இயக்கமாக இருந்த ஒன்று. அதெல்லாம் தெரியாமல் அதை ரொம்ப எளிமையாக சொல்லிவிட்டு போகிற போக்கு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், என்ன பெயர்கள் தமிழில் நிறைய, எட்டுக்குடி, ஆமாம், திட்டை இது அது அரங்கம். அரங்கத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். திரு அரங்கம், இந்த பக்கம் காவேரி, அந்த பக்கம் கொள்ளிடம், அந்த பக்கம் இதுக்கும் பார்த்து பிளான் பண்ணி உத்தமர் கோயில்கிட்ட போய் 2 ஆறும் ஒன்றாயிடும். அரங்கம்னா தீவுன்னு அர்த்தம். பொன்னூரங்கம்னு ஒரு ஊர் கிழக்கால இருக்கு. அங்கேயே திருவரங்கத்துக்கும் கிழக்கால இருக்கிற ஊருக்கு என்னென்ன பேர்? பொன்ரங்கம்னு பேர். அரங்கம்னா தீவு. திருவரங்கப்பட்டி இருக்குது மணச்சலூருக்கு பக்கத்தில், திரு அரங்கம். திருக்கோவலூருக்கு பக்கத்தில், இப்போ திருக்கோயிலூர்னு சொல்றீங்கல்ல, திருக்கோவலூர் பக்கத்தில் ஒரு அரங்கம் இருக்கு. தொழுதூருக்கு போகிற பகுதியில் ஒரு திருவரங்கம் இருக்கு. தீவு என்கிற பொருளிலே செல்வம் மிகுந்த அரங்கம்ங்கிற ஊர் என்ன இருக்குது? நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான்? ரெங்கான்னு சொல்லிட்டு ரெங்கராஜன் சொல்லிட்டு ரெங்கராஜன்லேருந்து என்ன வந்துருச்சுட்டான்? அரங்கம் வந்துருச்சுட்டான். என்ன தலைகீழ் பாடம்! ஆமாம், திருவரங்கம். அந்த ஊருக்கு பேர் வெள்ளி திருமுத்தம். ரெவன்யூ நேம் டுடே இட்செல்ஃப். ஸ்ரீரங்கத்துடைய ரெவன்யூ நேம் என்ன தெரியுமா? வெள்ளி திருமுத்தம். மறந்துடக்கூடாது. ஆமாம் ஆமாம், ஆற்றிடை குறை துருத்தி, திருப்பந்துருத்தி, ஆற்றிடை குறை திருந்துருத்தி, அரங்கம். நீங்கள் இந்த மாதிரி செவ்வியல் கால கலைச்சொற்கள், செவ்வியல் கால பெயர் சொற்கள் சுமந்திருக்கிற அந்த வரலாற்றை பார்த்து விட்டு இங்கே வந்தீங்கன்னா பொருள் என்ன செய்யும்? நமக்கு என்னங்கிறதே தெரியும். ஐயாறு, 5 நதிகள் பாய்கிற ஆறு என்னது? ஐயாறு. வடவாறு பாயுது, வெட்டாறு, வெண்ணாறு, குடமுருத்தி, காவேரி. தஞ்சாவூருக்கும் திருவையாருக்கும் இடையில எத்தனை ஆறு ஓடுது? 5 ஆறு ஓடுது. இந்த பக்கம் கொள்ளிடம் ஓடுது. அதை சேர்த்தா எத்தனை ஆறு வரணும்? அது 6 ஆறுன்னு பேர் இருக்கணும். ஆமாம், 6 ஆறு கூட சொல்லாமல் 5ஓடு நிறுத்திக்கிட்டு என்ன ஆறுன்னா ஐயாறு அப்படின்னா. அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு இப்போ பேர் என்ன தெரியுமா? பஞ்சநதீஸ்வரர். ஐயாரப்பன்னு பேர் இருந்தா சரியா இருந்திருக்கும். அவங்க திருவாசகம் படித்தவங்க, இது தேவாரம் படித்தவங்க, நாவுக்கரசரையும் யாரையும் ஞானசம்பந்தரையும் மாணிக்க வாசகரையும் படிச்சுவிட்டு என்னன்னு சொல்கிறாங்க? ஐயாரப்பர்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதில் ஒன்றும் பிள்ளை இல்லை. ஆனால் கோயிலில் நீங்கள் அறநிலையத்துறையில் ஆவணங்களில் அங்கே இருக்கிற இறைவனுக்கு பேர் என்னது? பஞ்சநதீஸ்வரர். ஐயாரப்பர் கிடையாது. ஆனால் மக்கள் நிறைய ஐயாருன்னு என்ன பண்ணிச்சுக்கிறான்? பேர் வச்சுக்கிறான். அவர் அந்த ஐயாரு கூப்பிட்டு, எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர் பேர் ஐயாரு. ஏன்னா இடப்பெயரை ஆள் பெயராக வச்சுருந்தாங்க. அப்போ நண்பர்களே, இதை நாம் கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கிற போது எவ்வளவு தன்மைகள் நமக்கு தெரிகின்றன அப்படிங்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. நீங்கள் தைத்திங்கள், புறநானூறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தைத்திங்கள் தலைஞாயிறு, தைத்திங்கள் தலைஞாயிறு, ஆவணித்திங்கள் தலைஞாயிறுன்னு வரும். அப்படி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். காலத்தை கார்காலமாக தொடங்கி அப்புறம் பனிக்காலம், அப்புறமேலுக்கு இந்த கோடை காலத்துக்கு வந்தது தான் தமிழ் மரபு. வேனில் காலம், இளவேனில், முதுவேனில், இப்படி தொடங்குகிற போது ஆவணியில் தான் ஆண்டு தொடக்கம். அப்படி அந்த ஆண்டு தொடக்கத்தில் வருகிற ஞாயிறுக்கு தலைஞாயிறுன்னு பேர். ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் த இயர், அதுதான் தலைஞாயிறு. ஒரு ஆண்டினுடைய அல்லது ஒரு திங்களினுடைய தலை ஞாயிறு, தலை வெள்ளி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, அந்த மாதத்தில் அல்லது அந்த ஆண்டில் தலையாக வருவது தலை ஞாயிறு. ஊர் பேரே இருக்க காலப்பெயர் எங்கே வந்துருச்சு வந்ததை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. மளவும் குளவும் இளமை பெயர, குளவி குழந்தை தூயதும் நமக்கு தெரியும். மழை இளமை பெயர், மழவர்கள் வீரர்கள், மழவர் பாடி பொன்னார் மேனியனே புலித்தோலை அசைக்கசைத்து மின்னார் செஞ்சடி மேல் மிளிர் கொண்டே அணிந்தவனே மண்ணே மழபாடியுள் மாணிக்கமே, மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உனையல்லால் இனியாரை நினைக்கேனே. என் தாயே, சிவபெருமான தாயே சுந்தரர், உன்னை நான் இனி யாரை போய் நினைப்பேன்? நீ தான் எனக்கு தாய்.
அப்படிங்கிறப்ப மழபாடியில் மாணிக்க மேம்பர் மழவர் குலப்பெண் தான் செம்பியன் மாதேவி. 80-85 வயசுல இருந்தாங்க, 7 தலைமுறையை பார்த்தவங்க. ஆமாம், செம்பியன் மாதேவி கலைபாணின்னு ஒரு கலைபாணியே உண்டு. ஏன்னா எங்கள் ஊருக்கு பேர் செம்பியன் மாதேவி குடி, அந்த அம்மா பேரில் இருக்கிற ஊர். அதுக்கு பக்கத்தில் தான் குலமாணிக்கம்னா இருக்கேன். அப்போ இந்த சொற்கள் அந்த மழவர் குலத்தில் அந்த வீரர்கள்ங்கிற பொருள், அப்போ ஒரு வரலாற்றை இந்த சொற்கள் எப்படி சுமந்து இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். நிறைய பண்பு தொகைகள் வெள்ளக்கோயில், கருப்பூர், இது போன்ற ஊர்களில். அப்போ இந்த இடப்பெயர்களை நாம் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தால் நண்பர்களே, நிறைய பனையூர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். தன்னகரம் என்னங்க பனையூர்னா என்னங்க பொருள்? பனை நீட்டல் விகாரமாக பண்ணைன்னு எப்படிங்க வந்துச்சு? என்னங்க அதுக்கு பொருள்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் அதற்கும் பதில் சொல்கிறது நண்பர்களே. பனையே பிழைத்தல் பெருப்புமாகும். பனைனா பெருத்தல்னு அர்த்தம். மேலும் மேலும் விரிவதற்கு பேர் என்னது? பனை, தன்னகரம். ஆமாம், பனைத்து வீழ் பகழி, பனைத்தோல், பெருகிய தோல். செவியல் இலக்கியத்தில் இந்த பனைத்தோல் இருக்கிறத பார்க்குறோம். பனையூர் பெருகிய ஊர். நிறைய மக்களுங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விளைச்சல் என்ன பண்ணுது அங்கே, பெருகிய நிலம், பண்ணை. அப்போ இந்த பெருகுதல்ங்கிற பொருள் இந்த சொல் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. தமிழில் நாமம்னா அச்சம் தருதல், நாம நீர் வேலி அப்படின்னா அச்சம் தருகிற, பேரோசை எழுப்புகிற, கடலை ஆடையாக உடைய உலகம். நாமம்னா நேம்ங்கிற சான்ஸ்கிரிட் இல்லை, நாமம் தமிழில் இருக்கு. பேம், நாம், உரும். நாம்னா அச்சம் தொல்காப்பியம், உரும்னாலும் தொல்காப்பியம். உருமு இடி தொல்காப்பியம். அச்சம் தருவதனால அதுக்கு பேர் என்னது? இடி என்பது பெயர். உருவு நலட்சுமி இப்பவும் பார்க்குறோம். பேன்ல என்ன பேய்ங்கிற சொல் வருகிறது நண்பர்களே. நான் முன்னாடியே சொன்னீங்க, செழுமையும் வளனும் கொழுப்பாகும் கொழும்பூர் செழிப்பான ஊருங்கிற சொல்லாட்சியை நுட்பமாக நம்ம கவனிச்சோம் நண்பர்களே. ஆமாம், பொன் மெட்டலுங்கிற பொருள் தான் தமிழ்நாட்டில். ஐம்பொன் அப்படிங்கிற சொல்லாட்சியை கவனிக்கிறோம். ஆமாம், தமிழில் பெட்புன்னா விரும்புதல், அதை நம்ம கவனிக்கிறோம். முரஞ்சுதல்னா முதிர்தல். முரஞ்சியூர் முடிநாகராயர் அப்படிங்கிறப்போ முரஞ்சுதல். வம்புன்னு ஒரு சொல்லு இருக்கு நண்பர்களே. நம்மலாம் வம்புழுத்தல்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வம்புனா நிலையாமை, நிலையின்மை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறதுக்கு என்னென்ன பேர்? வம்புன்னு பேர். நாம்டு சொசைட்டின்னு முன்னாடி சொன்னமே, வம்பர்கள். 500 இடங்களில் செடியில் இலக்கியத்தில் வம்பருங்கிற சொல் வரும். இப்போ நீங்கள் சொந்தமாக ஊர் இல்லாமல் சொந்தமாக நிலமாக புலம்பெயர்ந்து செல்பவர்கள் யாருன்னு பேர்? வம்பர்கள். சிலப்பதிகாரத்தை வம்ப பரத்தரோடு தெரிந்த தண்டலன்னு தெரிந்தேன் கோவலன் சொல்லுவான். ஒரு பெண்ணுகிட்ட உருப்படியா இல்லாமல் பல பேர்கிட்ட செல்பவனுக்கு வம்ப பரத்தன் ஆண்பால் பெயர் இருக்கு, மறந்துடக்கூடாது. பரத்தை இருக்கே, பரத்தை மாதிரி ஆண்பால் பெயர் பரத்தன் இருக்கா? சிலப்பதிகாரத்தில் இருக்குது. கோவலன் தன்னை என்ன பண்ணிக்கிறான்? வம்ப பரத்தரோடும் நகர மாந்தரோடும் திரிந்த தண்டலன்னு தெரிந்தேன். பரத்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரிடம் மட்டும் என்ன செய்ய மாட்டார்கள், வாழுதல் அவர்களிடம் இல்லை நண்பர்களே. இதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். அதே போல சங்ககால மன்னர்களுடைய, குறுநில மன்னர்களுடைய பெயரால் அமைந்திருக்கிற ஊர்கள் நிறைய. அன்னிமிங்கிலின்னு ஒரு மன்னன் இருந்தான், ரன்னகரம். தமிழ்நாட்டில் அன்னியூர், அன்னிமங்கலம், அந்த செவியல் காலத்து மன்னர்களுடைய பெயராலே இருக்கிற ஊர்களை நம்ம கவனிக்கிறோம். அன்னி நாடு இந்த குறுநில மன்னர்களுடைய பெயரால் இருக்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. நள்ளியும் அப்படிதான். நளினா பெருமைன்னு அர்த்தம். உரிச்சல் சரியது, இதுவும் தொல்காப்பியம் தான். நளிமலைனா பெருமை மிகுந்த மலை, அது நீட்டல் விகாரமா நல்லிமலைன்னு வந்தது. அப்போ நளினா பெருமை மிகுந்தவன் அர்த்தம். இப்படி ரொம்ப நுட்பமாக நாம் கவனிக்கிற போது தட, கய, நெளி, பெருமை என தொல்காப்பியம் குறிப்பிடுவதை நாம் அவசியம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இப்படி இந்த மொழியில என்ன மாதிரியான சொற்கள் என்ன மாதிரியான பொருளை உணர்த்துகின்றன? மல்லல் வளனே. மல்லல்னாவே மல்லல் மதுரையார் எல்லாரும் தாங்கமையங்க கலையாத துங்கமி காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கொள் மன்னவர் மன்னன் மதிக்குடை வாழ்வேந்தன் மல்லல் மதுரை, வளமையான மதுரை. என் ஊர் பக்கத்தில் மல்லாச்சிபுரம்னு இருக்கு. மல்லர்கள் வளமையானவர்கள். அது காலப்போக்கில் வளமையானவர்கள்ங்கிற சொல்லு மாதிரி மல்லர்கள்ங்கிற சொல்லுலேருந்து பல்லர்கள்ங்கிற சொல்லு வந்துச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. பள்ளத்தில் பயிர் செய்தவர்கள் பல்லர்கள்ங்கிறது தான் சரியான விளக்கம். ஆனாலும் சில சொற்களை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஏன்னா பெறுதல்னு பொருள், ஏன்னா அம்புன்னு பொருள். அம்பு பயிர் பற்றி பெற்றவுடன் ஏவூர் குளிர்தண்டலைக்கு பக்கத்தில் இருக்கு.
ஏன்னா அம்பு செதியல் காலத்தில் அம்பு பயிலும் இடத்திற்கு ஏங்கிற சொல்லாட்சி பொருள் இருக்கிறது நண்பர்களே. கொஞ்சம் முன்னால் நான் வந்து பொன்னுரங்கம் இருக்குன்னு சொன்னேன், திருவரந்துக்கு அந்த பக்கம். அதுக்கு பக்கத்தில் திருவளர் சோலை, செல்வம் வளர்கிற சோலை, பயிர் வளர்கிற சோலை, ரொம்ப திருவளர்பட்டி, திருவளர் சோலை. அப்போ இந்த சொற்கள் எல்லாம் எவ்வளவு நுட்பமாக அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறத நாம கவனத்தில் கொள்கிறோம் நண்பர்களே. உஷாவே சூழ்ச்சி. உஷானா என்னங்க? சூழ்தல். உஷா துணை நண்பர்கள் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி வழிகாட்டுபவர்கள் உஷா துணை நண்பர்கள். உஷானா சூழ்ச்சி. அப்ப தமிழ்ல இந்த சேர்ந்து சிந்திக்கிற பொருள்ல இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். கொள்ளிடம் அருமையான சொல்லாட்சி. கொண்ட இடம், கொள்கிற இடம், கொள்ளுமிடம், முக்கால வினைத்தொகை கொள்ளிடம். அதனால அதே போல பெண்ணை, பனைமரம், தென்பெண்ணை, வடபெண்ணை, நிறைய பனை மரங்கள் இருக்கிற ஆறு. அதுக்கு பேர் என்னது? படப்பை. அண்ணாய் வழி வேண்டன்னை நம்படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல்கள் மானுண்டு எஞ்சிய கல்லூலி நீரே. கூவல் நீர்நிலை. அல் அம்புகிதி பெற்று கூவம். ஊர் பேர் கூவம். கூவல்ங்கிற சொல் கூவம்னு வந்துச்சு. கூவல்ங்கிற சொல் கோவல்னு போச்சு. கோவல் ஊர், கோவலூர் இப்போ திருக்கோவிலூர் ஆயிடுச்சு. நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து பக்கத்தில் நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு மேற்க இருக்க ஊருக்கு போய் திருக்கோயிலூர்னு இப்போ சொல்கிறான். அதுக்கு திருக்கோவலூர்னு தான் கல்வெட்டு. கோவல் அப்படின்னா கூவல். கூவல்னா என்னது? நீர்நிலை. கூவல் தான் கூவம். சென்னையில் ஓடுகிற கூவமாறு. ஆமாம், கூவத்தூர் எங்களுக்கு பக்கத்தில். கூவம்னா நீர்நிலை இருக்கிற ஊர் என்னது? கூவத்தூர். அப்போ இந்த கூவம்ங்கிற சொல்லாட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் அந்த நீர்நிலையை குறிக்கிற சொல்லாக. அப்போ கிட்டத்தட்ட இந்த உவலை கூவல்கள் மானுண்டெஞ்சிய கல்லூலி நீரே இருக்க பிற்கால 15 கணக்கில் இருக்குது, கலித்தொகையில் இருக்குது, குறுந்தொகையில் இருக்குது. இந்த கூவல்ங்கிற சொல் எப்படி இந்த இலைத்தலைகளால் ஆனால் கூவலில் தீனறிஞ்சு நீர் அறிஞ்சினார்கள் தலைவனும் தலைவியும் அப்படிங்கிற தன்மையை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி தமிழில் இந்த சொற்கள் எப்படி எப்படியெல்லாம் பயணம் செய்கின்றன அப்படிங்கிற நம்ம நுணுக்கமாக படிக்கிறோம். வடாது பணிப்படு நடுவரை வடக்கும் தெனாது ஊர்களுக்கு குமரியின் தெற்கும் குணாது கரைப்படு அங்கே குடாது தொன்று முதல். அதனால தான் அந்த குடாதுங்கிற சொல்ல முன்னாடியே சொன்னேன். குடவாசல் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற சொல்லாட்சியே சொன்னேன். சேரே திரட்சி எழுதிக்கங்க அவசியம். சேர் திரட்சி, சேரி மக்கள் திரண்டு வாழும் இடம். தொல்காப்பியமே இருக்கு. சேர் திரட்சி அது வந்து ஒரு அருமையான உரிச்சொல். உரிச்சொல்னா நேரடியாக பொருள் தருவது. எமிர்தல்னா பாய்தல். எமிர்ந்த அப்படிங்கிற சொல்லாட்சிய மொழியில பல இடங்கள்ல பார்க்குறோம். இப்படி நண்பர்களை நாம் பார்க்கிற பகுதியில் இப்போ கோடுங்கிற ஒரு சொல் இருக்குது. செங்கோடு, அதங்கோடு அப்படிதானே? ஆமாம், கோடுனா மலைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த செங்கோட்டு அப்படிங்கிற பொருளில் நச்சினையில் 2 பாடல்கள் நிறைய கோடுங்கிறதா மலைங்கிற பொருளில். படப்பை மருதநிலத்தூர். சென்னைக்கு பக்கத்தில் இப்போ புகழ்பெற்ற இடம் என்னது? படப்பை. மருத நிலத்து ஊர் அல்லது தோட்டம். பல பொருள் அந்த சொல்லாட்சி இருக்கிறத பார்க்குறோம். வள்ளி. வள்ளி கொடி மட்டும் இல்லை, வள்ளலுக்கு வள்ளி என்கிற பெயர் நண்பர்கள். ஆமாம், வள்ளியோய் நின்னே வரையாது சுரக்கும் வள்ளியே நின்ன ஈயனை இறத்தல் இழிந்தன்று ஈயனென்று அதனினும் இருந்தன்று அங்கே உண்ணீர் மருகின் அதர்பலமாகவும் புல்லும் பொழுதும் பழுதல் அல்லதை புலவேன் வாழி ஓரி அதனால் கருவி வானம் போல வரையாது சுரக்கும் வள்ளியோய் நின்னே. ஆமா, ஓரிக்கு பேரே என்னது? வள்ளின்னு பேர். வள்ளி பெண்பார் பெயர் இல்லை, அதுக்கு சொல்ல வர்றேன். வள்ளிங்கிறது கொடி இல்லை. எவன் வள்ளலோ அவனுக்கு பேர் என்னது? வள்ளிங்கிற ஆண்பார் பெயர். அது போன்ற ஒரு வள்ளல் இருந்த ஊர் தான் வள்ளியூர். இப்போ நீங்க புகழ்பெற்ற ஊர் தென் மாவட்ட தென் மாநிலங்கள்ல வள்ளல் இருந்த ஊருக்கு பேர் என்னது? வள்ளி. வன்மை தன்னகரம் போட்டாவே இந்த பொன்மையில் இருக்கிற சொல்லாட்சிய கலிதின் யானையாருடைய பாட்டு. ஆர் நின்ன கனியும் ஆறுமடைந்தே நின்னோடு பொருவோன் கனியும் ஆறுமடைந்தன்றே. ஆறு என்பது ஒரு மரம். சோழ மன்னனுடைய பூ மாலை. என்ன மாலை? ஆறு மாலை தான். ஆமா, அத்தின்னு சொல்றோம். அதை பிற்காலத்தில் ஆறு மாலை அணிந்தவன் தான். அதான் நின்னோடு பெருவோன் கனியும் ஆறுமடைந்தன்றே. ஆர் ஆற்காடு. ரன்னகரம் போடுறோம், இடைநரகரம் போடணும், நம்ம வழிநரகரம் போடுறோம். தென் ஆற்காடு, வட ஆற்காடு. ஆரூர், திரு ஆரூர். ஆமா, ஆரூர் அப்படின்னா ஆறுங்கிறது அந்த சோழ மன்னனுடைய அந்த தாவர பெயரில் இருக்கக்கூடிய. தேயம்
நான் உரை தேயம் அம்முவனார். தேயம்னா நான் வாழுகிற நாடு. தே ஏ இம் தேயம், தேசம்னு அவன் எடுத்துக்கிட்டு தேசத்துலேருந்து என்ன வந்துச்சும்மா? தேயம் வந்துச்சும்மா. நல்லா யகரம் கூட இல்லை, தே யகரம் இம் தேயம். அம்முவனாருடைய பாடல் அகநானூரில் 280வது பாட்டில் இருக்குது. நாம் வாழ்கிற தேயம், நான் வாழ்கிற தேயம் என்று இருக்கிறது நண்பர்களே. அருமையான செவியல் சொல் தேயம். ஆமாம், இப்போ தேசப்பற்றுன்னு தேயத்தை திருடி வச்சுக்கிட்டு அதை நம்மாளுவ தெரியாமல் அப்புறம் நேஷனல் காலேஜ் அப்படின்னா தேசிய கல்லூரி தேய கல்லூரின்னு சொல்லாமல் நாட்டுக்கல்லூரி அந்த மொழிபெயர்த்து பல நேரங்களில் நாம் இந்த சொற்களுடைய பொருள் தெரியாமல் வந்துடுறோம் நண்பர்களே. 2 சொற்கள் வச்சுட்டு நான் முடிச்சிடுறேன். கதவு, கபாடபுரம். அது என்னடா கதவு கபாடம்? 2வது சங்கத்தில் கபாடபுரம்னு பேர் இருக்குமா சான்ஸ்கிரிட்லன்னு பார்த்தா அருமையான பாடல் ஒன்று நமக்கு ஐங்குறுநூறில் கிடைக்குது நண்பர்களே. தொடலை தைய மடவரல் மகளே, தலைவியை பார்த்து தலைவன் சொல்றான், கண்ணினும் கதவ நின் முளையே, முளையினும் கதவ நின் தடமின் தோளே. கதவுதல் அச்சம் தருதல், கலக்கம் தருதல், வியக்க வைத்தல், கதவுதல். தலைவியை பார்த்து அவன் பேசுறான், கண்ணை விட நகிலை விட தோள் அப்படிங்கிறப்ப இந்த கதவைங்கிற சொல்லாட்சி. கதவுதல்னா அச்சம் தருகிற வகையில் மறுட்டக்கூடிய வகையில் கலக்கம் தரக்கூடிய வகையில் இருப்பது கதவுதல். புறம்னா கோட்டை, அச்சம் தருகிற வரையில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு பேர் கதவபுரம்னு இருந்திருக்கணும். கதவுனா டோர் இல்லை, வெறுப்பது. அருமையான வினைச்சொல் கதவுதல். செவியல் இலக்கியத்தில் பல இடங்கள் இது வருது. 5361 சான்று கதவபுரம்னு இருந்திருக்கும். ஆனால் அவன் ராமாயணத்தில் எழுதுறப்ப அவனுக்கு வியக்க வைக்கிற கலங்க வைக்கிற ஊர்னு இப்போ எழுதுறான். முன்னுரையில் எழுதிட்டு அதை என்ன பண்ணுறான்? கபாடபுரம்னு போட்டுடுறான். நம்மால் என்ன பண்ணிட்டான்? அது எப்படி சான்ஸ்கிரிட்டில் 2ஆம் சங்கத்தில் கபாடபுரம்னு இருந்திருக்கும், கதவபுரம்னு இருந்திருக்கும். நீ கதவுனா உடனே டோரு கேட்டுன்னு நினச்சிக்காத. கதவுதல்னா அச்சம் தருதல் அந்த ஒரு சொல்லிட்டு ஒகலூர் பெரும்பேர் ஒக்கல்னா சுற்றத்தவர்கள். ஒகலூர் போன்ற சொற்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றன அப்படிங்கிற சொல்லிட்டு தூங்கு கையின் ஓங்கு நடைய. தமிழில் இந்த யானை வேகமாக நடந்து போகிறப்ப அந்த தொங்குகிற கையை வைத்துக்கொண்டு வேகமாக செல்லுகிற யானை தூங்கு கையின் ஓங்கு நடைய அப்படிங்கிற சொல்லாட்சியை கவனிக்கிறோம். தூங்குதல் அப்படின்னா தொங்குதல்னு அர்த்தம். யானையினுடைய கை என்ன பண்ணுது? தூங்கு எயில் எறிந்த தொழித்தோட் செம்பியன், தொங்குகிற கோட்டைன்னு அர்த்தாங்க. ஆமாம், தூக்குன்னு பேர். ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னு பேர்? தூக்குன்னு. தொங்குகிற பாத்திரத்துக்கு பேர் என்னது? தூக்கு. ஒரு குழந்தை நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில அந்த துணி காடா துணி அதில் தொங்கிட்டு ஒரு கயிறு கட்டி குழந்தைய உள்ளே போட்டிருப்பாங்க. அதுக்கு என்னென்னு பேர்? தூக்குன்னு பேர். போய் ஆட்டி விடு அப்படிம்பாங்க எங்கள் அம்மா பிள்ளைங்கள. தூக்கு அப்படின்னா தொங்குதல், ஹேங்கிங்னு அர்த்தம். இப்பவும் தூக்கு மேடையில் என்னதான் இருக்கு? தூக்கு தான் இருக்கு, தூக்கு கயிறு இருக்கு. ஆமாம், தூக்கம் அப்படின்னா தொங்குதல்னு அர்த்தம். தூங்கு அப்படின்னா ஸ்லீப்பிங்னு அர்த்தம் இல்லை. இப்போ சொல் என்ன ஆகி போச்சு? தூங்குன்னா தொங்குங்க தான் பொருள். செவியல் இலக்கியத்தில் பூரா இந்த கல்லாட்சியை தூங்கு எயில் தொடித்தோட் செம்பி என்று ஒரு 200 இடங்களுக்கு மேலே நாம் இருக்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த செவ்வியல் கால பெயர் சொற்கள் எப்படி 20ஆம் நூற்றாண்டு தமிழில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது இந்த பயணம் என்பது நெடிய பயணமாக இருக்கிறது. இந்த சொற்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு பெரிய ஆராய்ச்சி. 20ஆம் நூற்றாண்டு வழக்காற்றில் கிட்டத்தட்ட எல்லா செவ்வியல் கால பெயர் வேர்ச்சொற்கள், செவ்வியல் கால வினை வேர்ச்சொற்களும் தமிழில் உயிரோடு இருக்கின்றன. அதனால் தமிழ் இஸ் நாட் டெட் லாங்குவேஜ். ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனிச்சுக்கணும். கிரேக்குக்கு சொல்லலாம், நீங்கள் எபிரேயத்துக்கு சொல்லலாம், மேண்ட்ரின் உடல் நீங்கள் சொல்லலாம். தமிழை இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மொழி. அதனால தான் நான் காலையிலேயே சொன்னேன், லிவிங் மியூசியம், அப்டேட்டட் லிவிங் மியூசியம். இன்னைக்கும் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிற வாழ்கிற அருங்காட்சியகமாக தமிழ் இருக்கிறது. என்றைக்கும் இது அருங்காட்சியகமாக இருக்கும். நாளும் தன்னை யானர் அருங்காட்சியகமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி வாய்ப்பு தந்த நம்முடைய ஐயா ஏழுமலை ஐயா அம்மா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.